சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். மந்தஸ்மிதமுகாம்போஜம் மகனீயகுணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்யஜலதிம் பரமானந்தவிக்ரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மலஞான சித்தயே. सद्गुरुनाथ महाराज की जय, समस्त साधु मंडल की जय, भारत माता की जय, पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय. உலகம் தோன்றின நாள்லேருந்து மனுஷாளுக்குள்ள இருக்கிற பல கேள்விகள்ல ஒன்று கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது. கண்ணுக்கு தெரியல, இல்லை, ந அஸ்தி அப்படின்னு நாஸ்திகன் சொல்றான். எல்லாரும் கும்பிட்டு இருக்காள் எத்தனை வருஷமா, அப்படி இல்லாமல இருந்துடும். இருக்கும் சார், சம்திங் ஷுட் பி தேர். இது ஆஸ்திகன். சமயத்தில் தனியாக இருக்கும்போது நம்ம சொன்னதெல்லாம் நடக்க மாட்டேங்கிறது, பிரார்த்தனை பண்ணுறது, ஒருவேளை சாமி இல்லையோ அப்படின்னு ஒரு லேசான குழப்பம் இருக்கும். அப்புறம் யாராவது இந்த கோயிலுக்கு போனேன், அது நடந்தது, நம்ம சரி நம்ம அந்த கோயிலுக்கு போயிடுவோம். இந்த மகானை கும்பிட்டே நடந்தது, சரி நம்ம குருநாதரை மூடி வச்சுருவோம், அங்கே போயிடுவோம். இது ஆஸ்திகன், ஆசிலேஷன். எஸ், கடவுள் இருக்கார், அவர் காப்பாற்றுறார், அனுகிரகம் பண்ணுறார், அவ்வளவும் அவர் செயல்தான் அப்படிங்கிற ஃபர்ம் பிலீஃப் இருக்கிறவன் பக்தன். பகவானை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு தெளிஞ்சவன் ஞானி. சாமி தவிர வேற என்ன இருக்கு அப்படிங்கிற தெளிவு அந்த ஞானிக்கு இருக்கும். அவன் சாமி சொல்லும் போதே, நாஸ்திகனுக்கு உலகம் வேணும், கடவுள் வேண்டாம். ஆஸ்திகனுக்கு உலகம் வேணும், அதுக்காக கடவுள் வேணும். பக்தனுக்கு உலகம் வேணாம், கடவுள் வேணும். ஞானிக்கு எதுவும் வேண்டாம்ங்கிற. ஏன்னா அந்த நிலை அவனுக்குள்ளே வந்துடுத்தோம். இனிமேல் அதை போய் தேடி அடைய வேண்டிய விஷயம் இல்லை. பாஸ்திகாலா இருக்கிறவா மகான்கள் பக்தாளோட சரித்திரத்தை படித்து கேட்டு அவ பாடல்களை பாடிட்டு இருந்தால் அவளோட அனுகிரகத்தினால நமக்கு பக்தி வரும். வேற பக்திக்கு உபாயமே கிடையாது, ஒரே வழி தான் இருக்கு. காத்தலா துக்கானுங்கிறார் துக்காராம் மகாராஜ், கடை திறந்து வச்சிருக்கேங்கிறார். அந்த கடையில் போனால் தான் கிடைக்கும். மகான்களோட கடையில் மட்டும்தான் பக்தி கிடைக்கும். தென்னல் கிருஷ்ணமூர்த்தி சார் எழுதியிருக்கார் ஒரு ஆர்டிக்கலில். சாமி சொல்கிறாராம், செட்டியார் கடை வச்சுருக்கேன், யாருக்கு எது வேணாலும் எடுத்துட்டு போகலாங்கிறாராம். நீ என்ன கேட்குறது, நான் என்ன கொடுக்குறது, வச்சிருக்கேன்பா, எது வேணுமோ எடுத்துக்கோ, என்ன வேணுமோ எடுத்துக்கோ. பாண்டார் பெரிய கடை, சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கான். மகான்களை தவிர வேற எந்த உபாயத்தினாலையும் அறிஞ்சிக்க முடியாது. அருணகிரிநாதர் சொல்ற, வாசித்து காணொணாதது, பூசித்து தேடொணாதது இல்லையா? நிறைய புக்ஸ் படிக்கலாம், இந்த உபனிஷத்து அந்த உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், யோக வாசிட்டம் எல்லாம் படிக்கலாம். புக்கிஷ் நாலேஜ். அனுபவத்துக்கு வர்றதுக்கு குரு கிருபை இல்லாமல் வராதே. சாரதா தேவி அம்மா ஒரு எளிய கிராமத்து பெண்ணா தானே தன்னை காட்டின்டா. அவள் சொல்கிறா ஒரு பக்தர்கிட்ட, வேதாந்தத்தில் என்னப்பா இருக்கு, பகவான் மட்டும் சத்தியம், பாக்கி எல்லாம் பொய், அவ்வளவுதானே, வேற என்ன இருக்கு அந்த புஸ்தகத்தில் அப்படின்னு விட்டா. அவ்வளோதான். இது அவ்வளவோட சாரம் என்ன, நீ எதெல்லாம் நிஜம் நம்புறியோ அவ்வளவும் இல்யூஷன், பொய். இதுக்கு ஆதாரமானது பகவான் மட்டும் சத்தியம் அப்படிங்கிறது தான் வேதாந்தம். வாசித்து காணொணாதது. நான் காத்தால 4 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரலும் பூஜை பண்ணுறேன்,
ஒரே ஒரு நாமாவை உள்ள முருகி போட்டாலொழிய நீ பண்ற சகஸ்ரநாம அஷ்டோத்திர திருசதிக்கு பலன் இல்லை. வாய்விட்டு பேசணாததுங்கிறார். அந்த அனுபவத்தை சொல்றவன் யாரோ அவன் அனுபவிக்கலன்னு அர்த்தம். அனுபவிச்சுட்டா பேச மாட்டாங்கிறார். நிர்வச்சன மானச பதாஜகம் அச்சிந்தியம் தத்துவமசி 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 ராஜன். அது பேசி விளக்க முடியாத சமாச்சாரம். இப்போ பகவான் இருக்காருங்கிறது ரிஷிகள் மகான்களோட கூற்று. ஆஸ்திகால் அதை ஏற்றுக்கிறா, பக்தாள் மகான்கள் வார்த்தை சத்தியம்னு நம்புறா. எனக்கு பவதாரணி தரிசனம் பண்ண முடியல, தவிர பரமஹம்சர் பார்க்கல நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு ரங்கநாதரை தரிசனம் பண்ண முடியல, தவிர ராமானுஜர் தரிசனம் பண்ணி உரங்காவலிதாசருக்கு காட்டினாருங்கிறத இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு அந்த பக்தி இல்லைங்கிறதான விஷயமே தவிர, ஒரு கோவிலையும் போய் சுவாமியை பார்த்து தானே உருகி உருகி வெள்ளம் பாடியிருக்கா. நமக்கு அந்த பக்தி வேணும்னு நினச்சிக்கலாம், அது ஷார்ட் கமிங். நமக்கு இல்லை அது அபத்தம் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம் இல்லையா, விவேகம் இல்லை. பகுத்தறிவுன்னு சொன்னாலே பகுத்து அறிஞ்சு ஒன்று இந்த மெத்தடில் போனால் இது அடையலாம்னு சொல்லியிருக்கா. அதை நான் பண்ணாமல் இது இல்லவே இல்லைங்கிறது ஃபூலிஷ்னஸ் இல்லையா. சுரேஸ்வராச்சாரியார் சொல்கிறார், ஈஸ்வரன்கிற ஒரு சக்தி, ஒரு சைத்தன்யம் மறைவாக இருக்கு. மறைய நின்றுடன் மாமணி சோதியாங்க அப்பர் சுவாமிகள். அவர் மறைய இருக்கார், மறைக்குள்ள இருக்கார், வேதத்தில் இருக்கார், புரிஞ்சு கொள்ள முடியாத நிலையில் இருக்கார். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர். எங்க இருக்காருன்னா இங்கேயே இருக்காருங்கிறார். அந்தர்யாமி அத்தனை பேருக்குள்ளேயும் இருக்கார், நமக்குள்ளேயும் இருக்கார். நமக்குள்ளே இருக்காருங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா நீ இருக்கியே, அதான் ப்ரூஃப். அவர் நகர்ந்தா உனக்கு எந்த ஸ்மசானமோ அவ்வளவுதான், முடிஞ்சுது. அது இருக்கிறதுனால தான் நீ இருக்க. அப்போ அதை இல்லைன்னு சொல்றது எப்படின்னா எவ்வளோ முட்டாள்தனம் அது. எதோட சக்தியால் நம்ப இருக்கோமோ அதுக்கே இல்லைங்கிறது 1 நம்பர் முட்டாள்தனம். அப்போ எனக்குள்ளே இருக்கு, என்னால் உணர முடியல. நமக்குள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸும் அதோடைய இயக்கங்களும் நமக்கு தெரியுமா? அட மூளையோட இயக்கம் தெரியுமா? மகான்கள் எல்லாரும் சொல்கிறா அது வெறும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறா. இப்போ மொபைல் ஃபோன்லேருந்து பேசுகிறேன்னா அதுக்குள்ளே ஆளாக உட்காந்துருக்கான். அது ரிசீவ் பண்ணி உனக்கு கொடுக்கறது, நீ பேசுறது அங்கே கொடுக்கறது, அதுதான் மூளைங்கிற மகான்கள். இந்த கான்ஷியஸ்னஸ்ங்கிற சைத்தன்யத்திலேருந்து தான் எல்லாம் வருது. அதை மூளை ரிசீவ் பண்ணிக்கிறதே தவிர அதுக்கு தனியாக சக்தி கிடையாதுங்கிறா. அப்போ அந்தர்யாமியாக உள்ள இருக்கிற சைத்தன்யம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் ரமண பகவான் மாதிரி உள்ளவா சொல்கிறா. ஆழ்ந்து தூங்கும்போது சரீர பிரஜை உனக்கு இல்லை, உன்னுடைய மனசு வேலை செய்யலை, உன்னுடைய இன்டலெக்ட் புத்தி வேலை செய்யலை, நான்கிற ஈகோ வேலை செய்யலை, ஏதோ ஒன்று வேலை செய்யறது. அது என்னதுங்கிறா. இதெல்லாம் ஆப்சண்ட்டாக முழிச்சு நிற்கும்போது எல்லாம் ஒர்க் பண்ணுறது. அது ஒன்றோடு ஒன்று கிளாஷ் வேறு இல்லை இந்த லட்சணத்தில். இது எல்லாம் அடங்கி இருக்கிற போது சரீர பிரஜை இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லைன்னா அது ஒரு நஷ்டமாக இருக்கோ? நஷ்டமாக இல்லை, ஆனந்தமாக இருக்கு. எல்லாம் வர என்னை இழந்த நலம்னுட்டார் அருணகிரிநாதர். எல்லாத்தையும் இழந்துட்டா நலம். அப்போ அந்தர்யாமியா சுவாமி உள்ள இருக்கார், சர்வாந்தர்யாமியா எல்லா இடத்துலையும் இருக்கார். இந்த கனெக்டிவிட்டியை கொடுக்கறதுக்காக அவர் ஒரு மனுஷ ரூபம் எடுத்துக்கிறார். அவரே குருங்கிறார். ஈஸ்வரனாக, குருவாக, ஆத்மஸ்வரூபமாக, மூர்த்தி பேத விபாகினேங்கிற சுரேஸ்வராச்சாரியார். வடிவம் வேற, பேர் வேற, வஸ்து ஒன்று தான். வாசல்ல ஒரு குருநாதர் திருமேனி வச்சிருக்கா, இங்கே ஒரு சுவாமி இருக்கார், உள்ள ஒரு சுவாமி இருக்கார். ரெண்டு வேறு வேறு என்ன? ஒன்னே ஒன்று தானே. அப்படி ஈஸ்வரோர் குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நமஹா. வியோமம்னா ஆகாசம். ஆகாசம் எங்கே இருக்குன்னா எங்கே இல்லைன்னு தான் கேள்வி கேட்கணும். எங்கும் இருக்கு, அதான் ஆகாசம். ஆகாசத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம், நமக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு. அப்படி ஆகாசம் போல பறந்து விரிந்த இந்த தட்சிணாமூர்த்தியே தான் குருவாக வரார்.
அவரே தான் உள்ள இருக்கிற தன்னையே நமக்கு உணர்த்துறார். இப்போ நம்ம பேதப்பட்டதாக நினைக்கிறதுங்கிறது இந்த ஜீவனோட நிலை. நான் இந்த உடம்புன்னு நினச்சி ஏமாந்து போகிறது இந்த ஜீவனோட நிலை. இல்லைப்பா நீ அது இல்லை, நீ இந்த அழியிற சரீரம் இல்லை, உன்னை குழப்புற மனசு இல்லை, நீ தெளிவாக இருக்குன்னு நினச்சி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிய அந்த புத்தி நீ இல்லை. நான் அகங்காரப்பட்டு திரியிற அந்த ஈகோ நீ இல்லை. இதுக்கெல்லாம் காரணமான வஸ்து சைத்தன்யம் இருக்கே, அதுதான் நான். இந்த பரபிரம்மம் தான் நான். அதோட ஒரு அம்சம், ஒரு திவலை உனக்குள்ளே இருக்குங்கிறத உணர்விச்சு இந்த பிராகாரங்கள்லாம் தாண்டி, சரீர உணர்வுங்கிற பிராகாரத்தை தாண்டி, மனசோடைய சிந்தனைகள் சேஷ்டைகள்ங்கிற பிராகாரத்தை தாண்டி, இதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன்னு ஒரு புத்திச்ச வைபவ அந்நியனாகி துஷங்கிறார். வெறும் புத்தி வைபவம் தான், காரணம் பிரயோஜனம் இல்லை. இந்த இன்டலெக்டை தாண்டி, ஈகோவை தாண்டி உள்ளே இருக்கிற அந்த பிரஜை இருக்கு இல்லையா, அதை தூங்கும்போது அடைகிறது, முழிச்சுண்டே அடைகிறது தான் தூங்காமல் தூங்குவதுன்னு சித்தர்கள் பாட்டில் வருது. அதுதான் நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம், கதை கேட்டுகிட்டே இருக்கிறத வெளியில் பார்த்தா தூங்குற மாதிரி தெரியாது, அதெல்லாம் தூங்குறோம் இல்லையா, அது இல்லை. இது தூங்காமல் தூங்கினா அதை கிடையாது. உபன்யாசம் கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடுறேன். என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கான், அண்ணா நைட்டு தூக்கம் இல்லைன்னு உங்கள் கதை தான் போடுவேங்கிற. பரவாயில்ல, அதுக்காக நான் பயன்படுறேன்னு. அதில் ஒரு ரகசியம் இருக்குது தெரியுமா, உபன்யாசம் கேட்டால் கவலை மறந்து வருது, தூக்கம் வருது. அதில் ஒரு ரகசியம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை பிரஜையோடு அனுபவிக்கிறதுக்கான வழிதான் சத் சங்கம். எங்கள் குரு நாமாஜி சொல்லுவார், பஜனையில் உட்காண்டியா ராம ராம ராமன்னு சொல்லும்போது கண்ணை மூடிக்கும். பஜனை முடிஞ்ச உடனே சர்வத்திர ஹரிநாம ஸ்மரணம்னு ஹரின்னா சரின்னு கிளம்பிடுவோம். நடுவில் எப்போ கண்ணை திறக்கலாம், ஒரு பாட்டு முடிஞ்சு அடுத்த பாட்டோட பிரேக்கில் கண்ணை திறக்கலாம். நாங்கள்லாம் என்னென்னா, அடுத்த பாட்டை அவர் பாட சொல்லுவார். எந்த நேரத்தில் யாரை பாட சொல்லுவார்னு தெரியாது. எல்லாரும் எல்லா பாட்டுக்கும் ரெடியாக இருக்கணும். எங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் இப்படி தான். எந்த பாட்டும் எந்த நம்ம இப்படியும் டக்கு டக்குன்னு எடுக்கணும். ஒரு நிமிஷம் டிலே பண்ணக்கூடாது. பாட்டு ஆரம்பிச்சுட்டா கண்ணை முடின்றுவோம். அவர் ஏதோ பாவ சமாதியில் இருந்து பஜனை பண்ணுவார். அது மாதிரி பஜனைலாம் நாங்கள் வேற எங்கேயும் கேட்கறதுக்கு பாக்கியம் கிடைக்கல, அப்படிதான் சொல்லணும். அவுட்வேர்டு கான்ஷியஸ்னஸ்னே இல்லாத ஒரு பஜனை, வெளிப்பிரஜையே இல்லாத ஒரு பஜனை. அப்படி உருகுவார். அதை பார்த்த பாவம் தொத்திக்கும். அப்படியே அப்படி பண்ணாதான் இந்த அகங்காரம் போய் இந்த எண்ணங்கள்லாம் முடுங்கி முழிச்சுன்னு இருக்கிறதையே அந்த சமாதி நிலைங்கிறது எப்படி நடக்கும்னா நடக்கும். அகஸ்தியர் பாட்டு இருக்கிறது, நம்ம சுவாமி குரல்லையே இருக்கு உபன்யாசத்தில். ஞான தியான சமாதியிலே அருள் நாடகமாடிடும் நாள் எதுவோ, ஞான தியான சமாதியிலே அருள் நாடகமாடிடும் நாள் எதுவோ, ஹரிநாமத்திலே பிரபு நாமத்திலே ஒரு பித்தனை போல் நான் நர்த்தனமாடிடும் நாள் எதுவோ, ஹரிநாமத்திலே பிரபு நாமத்திலே ஒரு பித்தனை போல் நான் நர்த்தனமாடிடும் நாள் எதுவோ. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி. அப்பேற்பட்ட மகரிஷி அகஸ்தியர் சொல்றாராம். அதை நம்ம தாத்தா சொல்றார். ஹரிநாமத்திலே பிரபு நாமத்திலே ஒரு பித்தனை போல் நான் நர்த்தனமாடிடும் நாள் எதுவோ. எல்லா விதமான பிரமையிலேருந்தும் விடுபட்டு பகவானுக்காகவே பாடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா அதில் இது லபிச்சிடும். இந்த கனெக்டிவிட்டியை குரு தான் கொடுக்குறார். அப்போ கோவிலில் இருக்கிறதும் பகவான் தான், எங்கும் பார்க்க முடியாமல் பரவி இருக்கிறதும் பகவான் தான், அந்தர்யாமியாக இருக்கிற பகவான் தான். அவர் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அம்மா கையை பிடிச்சி குழந்தை எழுதுனாப்புல குருநாதராக வந்து நமக்கு அந்த தத்துவத்தை கிளாஸ் எடுக்க மாட்டார். கிருஷ்ணபிரேமன் சொல்லுவார், சுவாமி உட்காண்டிருப்பார், நாங்களாம் அவரை பார்த்துன்னு உட்காண்டிருப்போம். புதுசாக சில பேர் வருவா, நமஸ்காரம் பண்ணி இப்படி நின்றுட்டுருப்பா. இங்கே அத்தியாத்ம வித்யாலயம் கிளாஸ் நடக்கிறது, வேதாந்த கிளாஸ். போய் கேட்போமே அப்படிம்பார். விஷயம் தெரியாதவா கிளம்பிடுவா, நாங்கள்லாம் போக மாட்டோம் அப்படிங்கிறார். அது அங்கே என்ன சொல்லித்தராளோ அதுதான் இங்கே உட்காண்டிருக்கு. அது போய் புஸ்தகத்தை படிப்பாளா,
பிரத்யட்சமா உட்கார்ந்துருக்கேன் அப்படிம்பார். அப்போ பார்க்கிற தரிசனத்தினாலையும் அனுபவத்தினாலையும் பக்தாளுக்கு நேரக்கூடிய திருவிளையாடல்களுடைய விவரங்கள் தெரியறதுனால ஒருத்தர் அனுபவிச்சதை சொல்லுவா இல்லையா, ஷேர் பண்ணிப்பா இல்லையா. அப்போது மனுஷ வடிவத்தில் சாட்சாத் பகவான் வந்திருக்காருங்கிற ஒரு தெளிவு ஏற்பட்டு கொடுத்தோம் பக்தாளுக்கு. குருஜி ஹரிதாஸ் சுவாமிகள் அதை பாட்டாக எழுதுறார். பகவான் எங்கேன்னு கேட்டுட்டு இருக்கானே நாஸ்திகவாதி, இதோ இருக்கேன் நடமாடின்னு இருக்கேன், அது அப்படி நடந்து போகிறதே. என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ணலை, எல்லாம் பண்ணுறது. சூரிய பகவான் போல ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்கிறார், ஞானேஸ்வரியில் சூரிய பகவான் உதிக்கிறார், அஸ்தமிச்சு விடுறார், அவ்வளோதானே. என்ன அந்த ஒளி கிடைக்கிறதுனால எல்லா காரியங்களும் நடக்கிறது உலகத்தில். ஜீவராசிகளுக்கு உடம்புல சக்தி உண்டாருது. இனி விஞ்ஞானம் அதெல்லாம் சொல்கிறது. செடி கொடிகளுக்கெல்லாம் ஆகாரம் யார் சமைச்சு போட போகிற அவளுக்கெல்லாம் சூரிய பகவான் தான் அனுக்கிறோம். அவ்வளவு நடக்கிறது. அதிகப்படியான நீரை உறிஞ்சி மேலே கொண்டு போய் மழையாக பொழிகிறது எல்லாம் அவரோட வேலை தான். ஆனால் அவர் டைரெக்டாக எதுவும் பண்ணுறதில்ல. புஷ்பத்தை மலர்விக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் பண்ணுறார், எதுவும் பண்ணுறதில்ல. இதுதான் ஞானியோட நிலை. சாநித்திய மாத்திரத்தில் ஓடி ஓடியே அலைந்துடுவார், உள்ளம் அசைவற்று இருந்துடுவார்னு சுவாமியை பற்றின பாட்டு அவரே எழுதினது. பெண்ணேனதியின் வடகரையில் இந்த 2 லைன் அவரே சேர்த்தது. அவரோடைய அந்தரங்க ஸ்திதி மற்றவர்களுக்கு தெரியாத. தாத்தா கொடுக்கணும்னு ஓடுறார், சிரிக்கிறார், பழம் கொடுக்குறார், இவ்வளோதான் நமக்கு தெரியும். தாத்தாக்குள்ளே என்ன இருக்குது தாத்தாவே சொன்னாதான் உண்டு. ஓடி ஓடியே அலைந்துடுவார், உள்ளம் அசைவற்று இருந்துடுவார்னு. அப்போ அவ்வளவு காரியமும் பார்க்கிறார். அவரை பற்றி ஆர்டிகள் எழுதியிருக்கார். கட்டடம் கட்டுறத ஒரு மேஸ்திரியாக இருந்து வேலை பார்ப்பார். சமையல் பண்ணுற இடத்துல அங்கே எல்லாருக்கும் பரிமாறுவார். பாத பூஜை நடக்கும்போது அங்கே உட்காந்துப்பார், பாட்டெல்லாம் எடுத்து கொடுப்பார். ஞானிகள் அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். கிராமத்து ஜனங்கள் அவளோட பேசுவார். குழந்தைகள் அவளோட விளையாடுவார். இப்படி எல்லாரோரும் ப்ளே பண்ணிட்டு காத்தால 4 மணிலேருந்து எப்போ பார்த்தாலும் கலகலன்னு இருக்கிற ஒரு சொரூபம். காந்தி ஆசிரம கிருஷ்ணன் அவர்கள் எழுதுகிறார், சுவாமி ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டான்னு திருப்பி ரூமில் போகிற மட்டுக்கும் யாரும் எந்த வேலையும் பண்ண மாட்டாங்கிறார். அவரையே பார்த்துட்டு அவர் பின்னாடியே போவோம். வேற ஒன்றுமே வேண்டிருக்காது, பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும், வேற ஒன்றும் தோணாது அப்படிங்கிறார். சாமி எப்போ பிறந்தார் யாருக்கும் தெரியாது, எத்தனை வயசாகிறது யாருக்கும் தெரியாது. சாமி அதை என்கரேஜும் பண்ணலை. அழியிற சரீரத்தை விட்டுட்டு அழியாத வஸ்துவை கவனிப்போமே அப்படிம்பார். அதனால் சரீரத்தை பற்றின டீட்டெயில்ஸு நமக்கு பொதுவாகவே எங்கே போனாலுமே ஒரு மகான் அப்படியா, அவர் எந்த ஊர், அப்பா அம்மா யார், என்ன கோத்திரம், எது தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போகிறேன். அவளுக்கு இருக்கிற ஞானமோ பக்தி வைராக்கியமோ நமக்கு லெவலேஸும் வரமாட்டேங்கிறது. அதை என்ன பார்க்கணும், வெறும் ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸே அதுலேயே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். சுவாமி அதை என்கரேஜ் பண்ணலை. அப்போது யாருன்னு தெரியல, பகவான்னு தெரிகிறது. மற்ற டீட்டெயில்ஸ் தெரிய வேண்டாம், பகவான்னு புரிஞ்சு கொடுத்த அது அவரோட அனுகிரகம் தானே. அப்போ அந்த சுவாமியுடைய சைத்தன்யம் சாநித்தியம் உலகம் பூரா பரவி இருக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் தான் நான் இருக்கேன். எனக்குள்ளே இந்த சைத்தன்யம் இருக்கணும் இல்லையா, அதை என்னால் தெரிஞ்சுக்க முடியலையே, ஏதோ தடுக்கிறதே. அதை நிவர்த்தி யார் பண்ண முடியும், அவர்கிட்டயே தான் வேண்டிக்கணும். இறைவன் எங்கே இருக்கின்றார், இறைவன் எங்கே இருக்கின்றார், அவன் இப்பொழுது என்ன செய்கின்றார், அவன் இப்பொழுது என்ன செய்கின்றார். மறைகள் தோன்றியது அப்போது, மறைகள் தோன்றியது அப்போது, இந்த மாயவன் தோன்றியது எப்போதோ, இந்த மாயவன் தோன்றியது எப்போது, இறைவன் எங்கே இருக்கின்றார். பாலுக்குள்
வெண்ணெய் இருப்பது போலே பாலுக்குள் வெண்ணெய் இருப்பது போலே பரமல் பரவி இருப்பதனாலே பரமல் பரவி இருப்பதனாலே பாலில் வெண்ணெய் கிடைக்கும் வழி தன்னை பாலில் வெண்ணெய் கிடைக்கும் வழி தன்னை பரமனும் செய்வது என்னாளோ பரமனோ செய்வது என்னாளோ இறைவன் இங்கே வேதங்கள் எப்போ தோன்றினதுன்னு தெரியாது, அபௌருஷயம்னு சொல்றா. அப்போ கூட சிருஷ்டி பண்ணணும்னு பகவான் சங்கல்பிச்ச போது சுவாசத்துலேருந்து வந்தது, அதுலேருந்து பிரம்மா உலகத்தை படைச்சார்னு சொல்றதுனால எப்போ தோணித்து தெரியாது, எப்பவோ தோணித்துன்னு சொல்லலாமே. மறைகள் தோன்றியது அப்போது, இந்த சொரூபம் எப்போ பிறந்ததுன்னு தெரியலையே. இந்த மாயவன் தோன்றியது எப்போது, அப்பர் சுவாமிகள் சொல்லால், விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல மரக நின்றுடன் மாமணி சோதியான். விறகுல நெருப்பு இருக்குன்னு சொல்றா, விறகு தொட்டா சுடாது. இங்கிலீஷ்ல ஃபயர் வுட்னு வேற பேர் வச்சிருக்கான். எங்க ஃபயர் இருக்கு அதுல? பாலில் படு நெய் போல, பாலில் நெய் இருக்குன்னு சொல்றா. நம்ம ஆண்கள்லாம் அன்னம் போட்டதுக்கு அப்புறம் பரிஜேஷத்துக்கு முன்னாடி நெய் விடுறது, அன்ன சுத்திக்கு விடுறதுன்னு வழக்கம். நெய் இல்லைன்னா என்ன பண்ணுவான், சொட்டு பாலை விட்டுருவான். புரிஞ்சுக்கணும் நம்ம, நெய் காய்ச்சலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. பாலில் அது இருக்கே, எல்லாருக்கும் தெரியும் பாலில் நெய் இருக்குன்னு. நாஸ்திக மாதிரி அவன் விதண்டாவாதம் பண்ணுறான். இந்த மாதிரி இப்போ இதில் இந்த க்ஷணம் எங்கள் இதில் நெய்யை எடுத்து காட்டு, நான் இல்லை நீ சொல்கிறத நம்ப மாட்டேன், சரிதான் போடாங்க வேண்டிதான். அது இருக்குது, உடனே வராது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸில் தான் அது வரும். அதனால் பாலில் படு நெய் போல மறைய நின்றுடன் மாமணி சோதியான் அப்படி சொல்லிட்டு நிறுத்தலை. அது எப்படி அடைய முடியும்னு சொல்லித்தரார். உறவு கோல் நட்டு உனக்கும் பகவானுக்கு ஒரு சம்பந்தம் ஏற்படுத்திக்கோ. வாத்சல்ய பாவமோ சக்கிய பாவமோ தாஸ்ய பாவமோ மாதுரிய பாவம், ஒரு பாவம் ஏற்படுத்திக்கோ. வேறுனா இந்த பராக பார்த்துட்டு போகிற மாதிரி கோவிலுக்கு போய்ட்டு வந்து நீ சாமி ஒன்றும் பண்ணலன்னு கேள்வி கேட்காத. நீ டெபாசிட் பண்ணால் தான் வித்ட்ரா பண்ண முடியும், பக்தியை போட்டால் தான் அனுக்கிரம் எடுக்க முடியும், வழியே கிடையாது. உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் பாவத்தோட முருக கடைய நல்ல பக்தியோட ஸ்ரத்தையோட உருகி பாடினால் வந்து முன் நிற்குமேங்கிறார். நிப்பாண்டா எதிர்க்க. காத்தால ஆந்தைக்கு கண்ணு தெரியாது, உலகமே இல்லைன்னு ஆந்தை சொல்லுவோம். அப்படிதான் இருக்கு ஜனங்களோட நிலைமை. நீ பார்க்க முடியலங்கிறது உன்னோட குறைய தவிர தெய்வத்தோட குறைய. தோ நிற்கிறார். ஊத்துக்காடு பாடுறாரு, கண்ணை திறந்து பார் மனமே ஞான கண்ணை திறந்து பார் மனமே, எந்த காலமும் தவம் செய்தாலும் காணல் அரிதாகின மாதவன் வெகு நேரமாக காத்து நிற்கின்றார் உந்தன் முன்னமே. கண்ணை திறந்து பார் மனமே, எந்த காலமும் தவம் செய்தாலும் காணல் அரிதாகின மாதவன் வெகு நேரமாக காத்து நிற்கின்றான் உந்தன் முன்னமே. நான் நிற்கிறேன்டா, நீ திறந்து பார்க்க மாட்டேங்கிற, கழி எங்கேயோ பராக்கு பார்க்கிற, நீ எனக்கு பார்க்க மாட்டேங்கிறிய. அப்போ பகவானுடைய கிருபை கிடைக்கிறதுக்கான வழியை சொல்லித்தரா. இந்த வழி, இந்த ப்ராசஸ் பண்ணனா yes, you can see the God, you can realize the God, you can have the divinity within yourself அப்படின்னு சொல்றாவ. அப்ப அந்த அந்த நிலைமை எனக்கு எப்போ வரும்னு சுவாமி பிரார்த்தனை பண்றார்.
இந்த பாலில் வெண்ணெய் கிடைக்கும் வழி தன்னை பரமனும் செய்வது என்னாலும். தயிர்லேருந்து தான் வெண்ணெய் வரும். நல்லா டைல்யூட் பண்ண மோர்லேருந்து ஏதாவது வருமோ இல்லையா? இந்த லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டு நம்ம டைல்யூட் ஆகி நீர்த்து போயிடுறோம். நமக்கு பக்தி ஞானம் எங்கேருந்து வரும்? வராது. மோருக்குள் வெண்ணெய் மீளாது, இந்த பாருக்குள் மாயையும் மாளாதோ. எந்தன் வேதனை அவன் காதில் கேளாதோ, அவன் சோதனை நீங்குவது என்னாலும். நான் கதறது அவருக்கு தெரியாதா? கேட்க மாட்டேங்கிறாரே. என்னைக்கு இந்த சோதனை தீர்ந்து என்னை சேர்த்துக்க போறாரோ தெரியலையே. அம்பாள் பாட்டு நேத்தி பாடினோமே, சாதனை ஏதும் செய்தறியேனேங்கிறார். நான் இதெல்லாம் பண்ணிவிட்டேன், எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு ரைட்டரால கேட்கறதுக்கு எனக்கு துப்பு கிடையாது. நான் கையை தூக்கிட்டேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ காப்பாற்றி தான் ஆகணும். இதில் பால் கறக்கிறதுலேருந்து அந்த ப்ராசஸ் இதில் வருது. ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு தத்துவார்த்தம் சொல்லிகிட்டே போகிறார். 2 கையால் பால் கறக்கிறோம் இல்லையோ, அது மாதிரி இந்த ஜென்மாங்கிறத பாலுக்கு ஒப்பிடுறார். இந்த ஜென்மா வரணும்னா புண்ணிய பாபம் இருக்கணும் இல்லையோ. 2 கரத்தால் பால் கறப்பது போலே இருவினை மாறி மாறி தொடர்ந்ததுவே. எடுத்த ஜென்மம் பால் போலானாலும் எங்கிருந்தோ சூடு பிடித்ததுவே. பாவ புண்ணியத்தினால கறக்கப்பட்டு பூமிக்கு வந்துட்டேன். இந்த பால் அப்படியே இருந்தால் கெட்டு போயிடும். இந்த பால் காய்ச்சி ஆகணும். அப்படி காய்ச்சறதுங்கிறது பாலை அப்கிரேடு பண்ணுறது. அப்படி நான் அப்கிரேட் ஆகணுங்கிறதுக்காக எனக்கு பகவான் பல சோதனைகளை கொடுக்குறார், பல கஷ்டத்தை கொடுக்குறார். பகவான் காய்ச்சுன்னு காய்ச்சறாருங்கிறமே, இந்த காய்ச்சல் தான் அது. அந்த காய்ச்சறது எதுக்கு? பாலுக்கு மேன்மையான நிலைமை தர்றதுக்கு. பலவிதமான கஷ்டங்கள் வருது, இது ஒரு விதமான தாபம். அப்புறம் என்ன? சத்சங்க நாட்டம் வந்துடுறது. சத்சங்கத்துக்குள்ளே வந்த உடனே முன்னேறாமல் இருக்கோமேனு ஒரு தாபம், குரு கிடைக்கலையேன்னு ஒரு தாபம், கிடைச்ச குருவை பிடிச்சிக்க முடியலையேன்னு ஒரு தாபம், அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையேன்னு ஒரு தாபம். சத்சங்க வாழ்க்கைன்னு நுழையிறது அவ்வளோ ஒன்றும் சுலபம் இல்லை. எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஒரு தர்மஸ்தாபனத்தில் கைங்கரியம் பண்ணுறவர், எல்லாத்தையும் படிப்பு உத்தியோகம்லாம் விட்டுட்டு அந்த ஸ்தாபனமே கதின்னு வந்துவிட்டார். அவர் சொன்னார், மாமா தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள்ட்ட ஒரு டவுட்டு கேட்கலாமா? உங்கள் ஆசிரமத்திலே நிறைய பெரியவாள்லாம் இருக்காள், அவளை கேட்கலாம். இல்லை, எனக்கு அங்கே கேட்க பயமாக இருக்கு, உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன? இதுக்கு நான் உத்தியோகத்துக்கே போயிருக்கலாம் போல தோன்றது. என்ன ஐயா, காத்தாலேருந்து ராத்திரி மட்டும் 2 நிமிடம் வேலை செய்கிறோம், அங்கே சம்பளம் விட்டு இங்கே சம்பளம் இல்லாதா வித்தியாசம்? வேலை 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 வேலை. எங்களுக்கு மேலே தெய்வீக பொறுப்பில் இருக்கிறவா நாங்கள் நினைக்கிறவாள்லாம் ஒரு கார்பரேட் பாஸ் மாதிரி தான் நடந்துக்கிறா. நான் எதிர்பார்த்த சாதனா வாழ்க்கைங்கிறது வேற, இது வேதனா வாழ்க்கையா இருக்குன்னு நான் சொன்னேன். வாழ்க்கையில் நேரக்கூடிய அத்தனை சிரமங்களையும் பொறுத்துக்கிறது தான் தபஸ்ன்னு மகான்கள் சொல்லியிருக்கா. எங்க சுவாமி சொல்லியிருக்கார், தனியாக காட்டில் போய் உட்காந்து கண்ணை முடின்னு ஒத்த காலெல்லாம் நிற்க வேண்டாம். இந்த லௌகீக லோகத்தில் வேலை செய்கிற மாதிரி ஒரு சத்சங்கத்தில் வேலை செஞ்சுட்டு சம்பளமோ பெருமையோ எதிர்பார்க்காமல் இருந்துட்டா தபஸ். நீங்கள் பாஸ்ன்னு யாரும் நினைக்கிறோளோ அவா உங்களுக்கு மார்க் போடுறாளா இல்லையான்னு பார்க்காதீங்கோ. இந்த சுப்ரீம் பாஸ் உட்காந்துருக்கார் கோவிலுக்குள்ள, அவர் மார்க் போட்டுடுவார், நஷ்டம் வராது. திட்டுறது கூட ஒரு ஆசீர்வாதம். ராமகிருஷ்ணா மிஷன் சாதுக்கள் நிறைய பேரோட லெக்சர்ஸ் கேட்பேன். அதில் ஒருத்தர் சொல்லியிருக்கார், ஒரு பர்டிகுலர் டே இன்னைக்கு ஒரு பிரம்மச்சாரி சர்வீஸ் பண்ணுறவர் அவரை கூப்பிட்டார்.
அவருக்கு மேலே இருக்கிற ஒரு மகாராஜ் கூப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு சகட்டு மினுக்கி திட்டினார். திட்டிட்டு போட்டும் பரவாயில்ல, என்ன தப்பு பண்ணேன்னே தெரியலையே, தெரியாத தப்பு இவ்வளவு திட்டு கொதிக்கிறது ரத்தம். திட்டி முடிச்சுட்டு யூ மே கோ அப்படின்னார். அவர் போகிறதுக்கு முன்னாடி யோஜனை பண்ணார். அதில் நோட் புக்கில் ஒன்று எழுதியிருக்கார் என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு. அந்த சுவாமிஜி அதில் இவனை திட்டணும்னு எழுதியிருக்காரு, அடிச்சுட்டார், அவ்வளோதான். அது ஒரு அஜெண்டா ஒர்க்கு. இந்த ப்ராசஸில் நீ எப்படி இருக்கேன்னு பார்க்கணும். இந்த ஜென் புத்தா கதை ஒன்று உண்டு. ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஞானம் வேணும்னு ஆனான். தோட்டத்தெல்லாம் சுத்தம் பண்ணுன்னாரான். பண்ணினான். காய்கறினருக்கு தண்ணி கொண்டு வான்னு சம்பளம் இல்லாத வேலைக்காரனாக வச்சுட்டு இருக்காரு. ரொம்ப நாள் ஆயிடுது. சாமி எனக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எதுவும் கொடுக்கல, நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அதே தான். எதிர்பாராமல் நிஷ்காமிய கர்மாவா பண்ணினா வீட்டு காரியம் கூட சாதனை தான். நீங்கள் என்ன ஆன்மீகம்னா எங்கள் ஆசிரமத்தில் போய் உட்காரணும்னு நினைக்காதீங்கோ. வீட்டில் இருக்கிற 10 பாத்திரம் தேய்க்கிறது, காய்கறி இருக்கிறது, ஆற்றுக்காரன் பொண்டாட்டி சேர்ந்து வீட்டு வேலைகள்லாம் செய்கிறது, ஆற்று பெரியவாளை சேர்ந்து குழந்தைகளுக்கு பண்ணுறது கூட தெய்வ வழிபாடு தான். நம்ம எதுவும் மாலையை உருட்டுறது, ஜபம் பண்ணுறது, பாட்டு பாடுறது, பாராயணம் பண்ணுறது தான் நினச்சிருக்கோம். கிடையவே கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் மனசு சாரதாதேவி இதெல்லாம் பண்ணி காட்டினா. நான் சொல்கிறது வந்து சொந்த கற்பனை இல்லை. இத்தனை குடும்ப காரியங்களும் பண்ணி சொல்கிறா ஒரு அம்மாட்ட, ஏண்டி அடுப்பில் சாதம் கொதிக்கிறத சும்மா தானே இருக்க போகிற, நாமா சொல்லு. துணி துவைக்கிறத நாமா சொல்லு. நீ எந்த காரியம் உடம்பு பண்ணட்டும், மனசுக்கு என்ன வேலை நாமா சொல்லட்டும், பகவான் நினைக்கட்டும். அப்படி இருந்து 2 காரியத்தையும் பண்ணி காட்டினவாள்லாம் இருக்கா இல்லையா? இப்போ இந்த வாழ்க்கையில் உண்டான தாபங்கள் இருக்கு இல்லையா, இது எனக்கு ஏற்படுற கஷ்டங்கள், இதுதான் என்னை பாலை காய்ச்சறாப்புல என்னை காய்ச்சறது. எடுத்த ஜென்மம் பால் போலானாலும் எங்கிருந்தோ சூடு பிடித்ததுவே. கொதிக்க கொதிக்க இருக்கிற பாலில் வந்து உறக்குத்த முடியுமோ இல்லையா? அது மாதிரி ஏதோ கோச்சுண்டு நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு ரோஷத்தில் கிளம்புவா. அப்புறம் 1 மாதம் கழிச்சு லெட்டர் போட்டு இந்த ஊரில் இருக்கேன், எனக்கு செலவுக்கு பணம் அமிச்சா தேவையில்லைன்னு. இது சரிப்படாது. எதையும் விட முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமா சன்னியாசம் வாங்கிட்டார். எதுக்கு வாங்கிட்டாருன்னு தெரியாது. எனக்கு வேதாந்தத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பேன், லெக்சர்ஸ் எடுப்பேன். அப்படியான்னு அவர் எங்கே வந்திருந்தாருன்னா, அவர் ஒய்ஃபும் பிள்ளையும் இருக்கிற வீட்டுக்கு வந்திருந்தார். எனக்கு சுவாமிகளேன்னு கூப்பிடுறதா மாமான்னு கூப்பிடுறதான்னு புரியல. என்ன இங்கே வந்திருக்காளே அப்படின்னு. இல்லை, அங்கே குளிர் தாங்க முடியல, ரெண்டாவது அந்த நார்த் இந்தியன் ஃபுட்டு ஒத்துக்கலேன்னார். எதுக்கு யார் சன்னியாசம் வைக்கணும்? யார் கேட்டா? நீ வெள்ள வஸ்திரத்தோட பூணலோடு இருந்துட்டே நீ அத்தியாத்மிகமாக இருக்கலாமே. அதுதான் மகான்கள் காட்டினா வழி. நீ ட்ரெஸ்ஸு வேணால் மாற்றிக்கலாம், உள்ளத்தை மாற்ற முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ இந்த தாபங்கள்லாம் அடங்கணும். வாழ்க்கையில் எது நேர்ந்தாலும் பொறுத்துக்கிற சகிப்புத்தன்மை. 42 வயசு தான் இருந்தார் துக்காராம் மகாராஜ். 27வது வயசு தான் சக்தி நிபாதம் ஏற்பட்டது அவருக்கு. ரொட்டீன் லைஃப்லேருந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஷிஃப்ட் ஆன டைம். அப்பேற்பட்ட கடன் பஞ்சம். மூத்த பொண்டாட்டி செத்து போய், முதல் குழந்தை செத்து போய், 2வது பொண்டாட்டி பணக்காரியாக வீட்டுக்கு வந்து, அதுக்கு மாதிரி இவர் லௌகீகமாக இல்லைன்னு தெரிஞ்சு இவர் மேலே அவ்வளோ கோபம் வந்து, அப்பா அம்மா காலமாகி அப்படியே நன்னா இருந்த குடும்பம் சின்ன பின்னமாக போயிடுத்து. பாண்டாரா மேலே மேலே உட்காந்து அபங்கங்கள்லாம் பாடி பாடி அழுது அழுது, பாண்டுறங்கா நான் கடனில் கஷ்டப்படுறேன், பணம் காசு கொடுன்னு கேட்கல, பாண்டுறங்கா இவாள்லாம் உன்னை பார்த்துருக்காளே, நான் எப்போ பார்க்க போகிறேன்னு எழுதார். ஊரில் ஆரம்பத்தில் புரிஞ்சிக்காமல் அவமரியாதை தான் பண்ணுவேன். பாகவதாலெல்லாம் மதிச்சிருக்காளா? என்றைக்கு மதிச்சிருக்கா? மக்கள்லாம் பிச்சைக்காரன்னு நினைப்பா. அடிச்சிருக்கா? இத்தனை சகிச்சுண்டார் இல்லையோ? கிரகஸ்த தர்மத்தில் தான் இருந்தார். 1000 சன்னியாசிக்கு சமம் அவர் துக்காராம் மகாராஜ். அப்படி இருக்க முடிஞ்சது இல்லையா? அதனால் எது நேர்ந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வருதுங்கிறதுக்கு தான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதே. எல்லா கஷ்டத்தையும் ஈஸ்வர பிரசாதமாக நினச்சி ஏற்றுக்கணும். இதுதான் மகான்கள் சரித்திரம் காட்டுது. நான் அடிக்கடி சொல்லுவேன், புராணங்கள்லாம் வேணால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு படிங்கோ, புராணத்துலேருந்து எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. நடந்த ஈவெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம், இன்ஸ்பிரேஷன் கிடையாது. மகான்கள் சரித்திரம் மட்டும்தான் இப்படி இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு உண்டாக்கும் இல்லையா?
பிரமிக்கலாம். புராணத்தை படிச்சுட்டா அனுபவத்துக்கு எது வரும்? மகான்கள் சரித்திரம் தான் வரும். அப்படி சூடு அடங்கி எது நேர்ந்தாலும் ஈஸ்வர சங்கல்பம்ங்கிற நிலையில மனசுக்கு சாந்தி அமைதி உண்டாயிடுத்து. பகவான்கிட்ட என்னை ஒப்படைச்சுட்டேன் அப்படிங்கிற நிலையில வெளி உலகம் வேண்டாம் இனிமே அப்படிங்கிற நிலையில தபோவனம் வந்தாச்சு, சுவாமிகிட்ட வந்தாச்சுங்கிறத சுவாமி பார்த்துட்டு சூடு ஆறுடுத்தா அப்படின்னு செக் பண்ணுவார். செக் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய ஞான அனுபவத்திலேருந்து கொஞ்சம் அந்த தயிர் கலந்த மோர் அத்துளி கொண்டு விடுவார். அதுதான் மந்திரோபதேசம். அந்த மந்திரோபதேசம் கிடைச்சதுக்கு அப்புறம் பரமஹம்சர் சொல்றார், முத்துச்சிப்பி அப்படி வெளியில சமுத்திரத்தோடைய மேல் பரப்புல இருக்கும். சுவாதி நட்சத்திர தண்ணிக்கு ஒரு சொட்டு மழை அதில் விழணும். அதை வாங்கிட்டு டப்புன்னு உள்ளே போயிடும். அப்படியே இருந்து 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 அந்த மழை துளியை முத்தா மாற்றும். அப்படி குரு உபதேசம் கிடைச்சவன் இனிமேல் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இடத்துல உட்காண்டு அதை அனுபவிச்சு 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 முத்தாக மாறணும் இல்லையா? இதில் அவர் பால் தயிர்னு சொல்றதுனால சூடாரின பால் தன்னிலே சுவானுபவமோரூற்றி சொகுசாக உறைவதும் என்னாளோ. தயிர் உரையிறதுங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அப்படியே உறைஞ்சு போறதுன்னா தமிழ் என்ன அர்த்தம்? ஸ்டில், பி ஸ்டில். எந்த விதமான சலனமும் இல்லாமல் எல்லாத்தையும் வேடிக்கை பாரு, சாட்சியாகிரு. உன்னை கடந்து எல்லாம் போகட்டும், நீ எதுலையும் மாட்டிக்காத. அந்த மந்திரத்தையே நினைச்சுரு. சொகுசாக உறைவதும் என்னாளோ, உறைந்த பால் தயிராகி உரித்தவருடன் சேர ஊக்கமுடன் கடைவது என்னாளோ. இந்த பால் தயிராகி அந்த மந்திரம் உள்ள இறங்கி இறங்கி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி வாழ்க்கையே என்ன லட்சியம்? கோடீஸ்வரன் ஆறுது. வாழ்க்கைன்னு என்ன லட்சியம்? இந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறது, அப்புறம் விருதுகள் வாங்கிறது, இந்த ஊருக்கு போகிறது, அந்த கண்ட்ரிக்கு போகிறது, இப்படிலாம் சொல்லுவா இல்லையா? இதை பழிக்கலை. இதெல்லாம் சொப்பனத்தில் பார்க்குற, சொப்பனத்தை சாப்பிட்ற ஜிலேபி மாதிரி. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. மனுஷ ஜென்மா கிடச்சிருக்கு, பாரத தேசத்துலையும் பிறந்துட்ட, அதில் தமிழ்நாட்டில் பிறந்துட்ட, அதில் மகான்களுடைய ஒரு சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு பாக்கியமும் கிடைச்சிடுத்து. இதுவரையிலும் எப்படி வேணா இருக்கட்டும், இனிமே வெளி உலக வாழ்க்கை உத்தியோகம் எதையும் விட வேண்டாம், அது பாட்டுக்கு இருக்கட்டும். உள்ள அந்தரங்கமான லட்சியம் என்ன இருக்கணும்? பகவானோட இரண்டரை கலக்கணும் அப்படிங்கிறது லட்சியமாக இருக்கணும். அதுக்கு உண்டான பக்தியும் சத்சங்கமுமே நமக்கு சாதனமாக இருக்கணும். அது சுவாமி ஒரு உதாரணம் சொல்வார். ஒருத்தன் பல்வலியோட நாடகம் நடிக்க போனான். பழப்பு தொழில், அதனால நாடகமெல்லாம் பேசினான், நடித்தான். கவனம் பூரா பல்லுலையே இருந்ததுன்னார். அது மாதிரி நீ இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவன், நீ பகவானோட கலக்கணுங்கிற பிரஜையை ஒரு ஓரமாக வச்சுண்டு எல்லா வேலையும் பண்ணு. இப்போ இந்த கடையிறதுங்கிறது வரும்போது இது பாலை கடைஞ்சு அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கணுமே, தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கணுமே. அதை சொல்றார். பாச பந்தமே கயிறாச்சு, அவன் பக்கம் இருப்பதே மத்தாச்சு, சுவாசம் இழுப்பதே முறையாச்சு, விஸ்வாசமுடன் கடைவது என்னாலும். புக்கில் இருக்கிற ஆர்டர் வேற மாதிரி இருக்கு, நான் அந்த ப்ராசஸ்ல உள்ள ஆர்டர்ல பாடுறேன். லௌகீகமான பாசபந்தத்தில் மாட்டி திண்டாடுறோம். யாருக்காக நம்ம ஜென்மா பூரா உழைச்சி வாழறோமோ அவ நம்மளை நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்கிறது தெரிஞ்சு வேதனைப்படுறோம். ஆனால் கடமைன்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம விட முடியாது. குடும்பம் கடமைன்னு இருக்கு, பண்ணிடணும். ரெசிப்ரிகேஷன் எதிர்பார்க்குற இடத்துல தான் பிரச்சனை வருது, அது கூடாது. அப்போ இந்த பாசபந்தம் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, சிவன் சார் சொல்கிறார், தெய்வ பாசம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறார்.
உன்னுடைய அன்பு பாசம் பந்தம் எல்லாம் முக்த பந்தஹா பரம் பிரஜயத்துன்னு சாதுக்கள்கிட்ட பகவான் திருப்பிடும். சத்சங்கத்தில் ஒரு பாசம் இருக்கட்டும், ஒரு பந்தம் இருக்கட்டும். சுவாமி ஆராதனை தர்மபிரகாஷ் கல்யாண மண்டபத்தில் நடக்கும். அப்போ மண்டலியிலேருந்து பஜனை பண்ணி அதில் காணிக்க கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு 3 மாதத்துக்கு ஜொர வேகத்தில் பஜனை நடக்கும். ஒரு நாள் கூட பஜனை இல்லாத நாள் கிடையாது. லீவு நாள் வந்துருச்சுன்னா 2 செஷன் 3 செஷன் கூட ஓடும். ஒரு பஜனைலேருந்து அடுத்த பஜனை, ஒரு பஜனை அடுத்த பஜனை, ஒரு பஜனையும் ஃபயரிங்காக இருக்கும். அப்படியே ஒன்றும் அலைச்சல் சிரமம்லாம் தெரியவே தெரியாது. அப்படி பஜனை பண்ணி அந்த காணிக்கையை கொண்ட குருஜிட்ட கொடுக்கணும்னு நாமாஜி போவார். பஜனை இல்லாத நாட்களையும் மண்டலிக்கு போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம். அங்கே போகாமல் இருக்க முடியல, பார்க்காம இருக்க முடியல. என் மறைமலை நகரில் ஒரு வீடு வாங்கி எங்கள் அம்மா எங்களை அங்கே கூட்டின்னு போயிட்டா. வியாழக்கிழமை பஜனைக்கு வராமல் இருக்க முடியலன்னு அங்கேருந்து வியாழக்கிழமை பஜனைக்கு நாங்கள் 2 பேர் ஆஃபீஸ் சேர்ந்து வந்துவிட்டு பஜனை முடிஞ்சு, இப்போ இருக்க மாதிரி பஸ் வசதி எல்லாம் கிடையாது, நைட்டு 12 மணிக்கு போய் சேருவோம். வில்லிவாக்கத்துலேருந்து வெங்கட்ராமன் ஒரு மாமா வருவார். இப்போல்லாம் நிறைய ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்துடுத்தோம். ஒரு பஜனை விடாதவாள்லாம் உண்டு, எந்த சந்தர்ப்பம் வந்தாலும். அது ஏன்னா அந்த ஆகர்ஷணம், இந்த பாசம் விட்டு அந்த பாசம் வரணும். என்ன ஆனாலும் நேற்று கூட ஒரு டிவோட்டிட்டு பேசினது போய் சொன்னான். இப்போ உபன்யாசம் பண்ணுறதுனா யூடியூப்பில் வந்துடும். இங்கே எத்தனை பேர் உட்காந்துக்கோளோ தெரியாது. அதில் பார்த்தா வியூஸ் பார்த்தா 35,000 40,000 இருக்கு. வெளியூரில் வெளிநாட்டு இருக்கிறவாள் விட்டுருவான், உள்ளூரில் இருக்கிறவாள் பார்த்துக்கலாம், என்னப்பா யூடியூப்பில் போட்டுருவா இன்னும் 10 நாளில். நேர கேட்குற ஆனந்தம் அதில் வருமா? வரவே வர. அப்படி ஓடுவோம் நாங்கள் உபன்யாசத்துக்கோ பஜனைக்கோ. அது மாதிரி சத்சங்கத்தில் இருக்கிறவா சாய் சமிதியில் பார்த்தா எங்கே எத்தனை இடத்துல எத்தனை சேவை பண்ணுறா, எப்படி பஜனை பண்ணுறா. ராமகிருஷ்ண மடத்தில் பார்த்தா எத்தனை சேவை காரியங்கள் பண்ணுறா, எத்தனை சத்சங்கம் பண்ணுறா. அப்படி விழுந்துன்னு ஓடணும் சத்சங்கத்துக்கு. எல்லாரும் சன்னியாசி இல்லையே, எல்லாரும் உத்தியோகத்தில் இருக்கிறவா, படிக்கிறவா, அவளுக்கு லௌகீக காரியம் இருக்கு. ஆனால் அது பண்ண வேண்டிய கட்டாயம் பண்ணணும், ஆசைப்பட்டு பண்ணுறது இதுதான் அப்படிங்கிற அந்த பாசம் வரணும். அதுதான் கயிறு. பாசபந்தமே கயிறாச்சு. கயிறை மட்டும் வச்சுன்னு என்ன பண்றது? ஒரு மத்து வேணுமே. அந்த மத்து என்ன? அவரே தான். அவன் பக்கம் இருப்பதே மத்தாச்சு. சுவாமி அப்படி இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கையில மத்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சுவாமி மத்தாவே நின்று நம்ம இந்த சத்சங்கத்தினால, சத்சங்க வாழ்க்கை ஒரு பக்கம், லௌகீக வாழ்க்கை ஒரு பக்கம், கடையிறது போட்டு கடையிறது. இந்த ப்ராசஸ்ல சுவாசம் இழுப்பதே முறையாச்சு. சுவாமி சொல்றார், மூச்சு இழுக்கும் போது ஹம் ஹம் சஹா ஹம் சஹா அப்படின்னு அஜபா காயத்ரி ஜபிப்பாளாம் ஞானிகள்லாம். அப்படின்னா அகம் சஹா அகம் சஹா, நான் என்று இருப்பது அவனே, நான் என்று இருப்பது அவனே அப்படின்னு எத்தனை சுவாசம் விடுறாளோ அத்தனை ஜபம்னா 21,600 ஜபம் ஒரு நாளைக்காம் கணக்கு. இந்த சுவாசத்தில் ஜபம். சிவன் கோயிலில் சொல்லுவார், நந்தி பகவான் சுவாசத்தினால பஞ்சாட்சரம் ஜபிக்கிறார், குறுக்க போகப்படாதும்பா. அப்படி ஒருவேளை தரிசனம் பண்ணுறது குறுக்க போகிற மாதிரி நேர்ந்துடுத்தா முதல்ல போகும்போதே ஒரு மன்னிப்பு கட்டுன்னு போயிடு. ஒரு அதிகார நந்தி பர்மிஷன்லாம் உள்ளே போகப்படாது. ரிட்டார்டில் வரும்போது நாங்கள் குறுக்க இருக்க போயிருப்போம், கோச்சிக்காதீங்க அப்படின்னு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டோம். சிவசம்பிரதாயத்தில் குரு அவர் தான். ஆஞ்சநேய சுவாமிக்கு விஸ்வாச நிஸ்வாசம் இல்லாமல் ராமநாமம். அப்படி தெய்வீக வாழ்க்கையில் ஈடுபட்டு பகவானுடைய குருநாதருடைய ஒரு பற்றுதல்னால, அவரோட துணையால விஸ்வாச நிஸ்வாசம் எல்லாமே பகவானுடைய திருநாமமாக இருக்கும்படியாக பக்தியோடு நான் இருக்கிற நாள் என்னாலோ. விஸ்வாசமுடன் கடைவது என்னாலும். அப்படி எதுக்கு கடையணும் அப்படின்னா, கோபிகைலாம் அப்படிதான் கடைஞ்சா. அந்த கடைஞ்சதுனால வாத்துல இருக்கிற வெண்ணையை திங்கிறதுக்கு கிருஷ்ணன் ஓடி வந்தான்.
அந்த வெண்ணெய்ங்கிறது என்ன? பரமஹம்சர் சொல்றார், பாலை தண்ணியில் விட்டேன்னா பால் நீர்த்து போயிடும். தயிரை கொண்ட தண்ணியில் விட்டேன்னா தயிர் நீர்மோர் ஆயிடும். வெண்ணெய் கடைஞ்சப்புறம் தண்ணியில் போட்டேன்னா தண்ணியில் ஒட்டாது நிற்கும். இதுதான் ஞான நிலைன்னு பரமஹம்சர் சொல்கிறார். நம்மளும் இந்த பால் தயிர் வெண்ணெல்லாம் பார்க்குறோம், சாப்பிட்றோம், நமக்கு தோண மாட்டேங்கிறது இதெல்லாம். அதனால தான் கைவல்ய நவநீதம்னு சொல்லுவாள். அந்த கைவல்ய நிலைங்கிறது நவநீதம் போல, வெண்ணெய் போல உலகத்தில் இருந்தாலும் ஒட்டாமல் இருப்பது இல்லையா? இல்லறத்தில் இரு அப்படிங்கிற சுவாமி, பற்றற்று காட்டுக்கு போய்விடாதேங்கிற. அப்படி இருந்துட்டே சத்சங்க பாவனையோட குடும்ப கடமைகளை ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணிட்டு நம்மளை எதுவும் பந்தப்படுத்த முடியாதுன்னு இருக்கிற வழி தான் அவன் நமக்கு சொல்லித்தர. கடைந்தால் அல்லவோ கண்ணன் வருவான். இவன் வெண்ண திருடுறான்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றா யசோதேட்ட. இல்லவே இல்லை, திருடவே இல்லைங்கிறான். அதெல்லாம் ரொம்ப அழகா பாடுவார் அவர் கேட்கும்போது. இல்லை 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 அம்மா, இத்தனை பேர் சொல்லுவது அத்தனையும் பொய்யே. இல்லை 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 அம்மா. அடுத்த தடவை வாழலாம் பிடிச்சிட்டு, ஏண்டா பொய் சொல்ற நீ? பொய் சொல்லலையே, பொய் சொல்லன்னு பொய் சொல்ற, நீங்க சரியா கவனிக்கல. இத்தனை பேர் சொல்லுவது அத்தனையும் பொய்யே. இல்லை 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 அம்மா, அப்படித்தான் சொன்ன, நீ சரியா கவனிக்கல. நீ திருடினது உண்மைதானே, நான் திருடலை. இப்பவும் பொய் சொல்ற. திருட்டுன்னா என்ன? திருட்டுன்னா ஒருத்தரோட பொருளை அவள் தெரியாமல் எடுக்கிறது, அப்படித்தானே? நீ வெண்ணெய் கடையும் போது என்ன பண்ண? எங்காத்து வெண்ணையை கிருஷ்ணன் தங்கணும்னு நினச்சி தானே கடைஞ்சேன், என்ன நினச்சின்னு தானே பண்ணேன். அப்போ என்னோட பொருள் அது, நான் வந்து எடுத்துக்கிறேன். யாரை கேட்கணும்? நான் போய் திருடுறதாவது எனக்கு அந்நிய வஸ்து ஏதுங்கிறான் பகவான். அப்போ பகவான் விரும்புகிற அந்த வெண்ணெய் எது? மிருது சபாஹ்ய நவநீத, மிருது சபாஹ்ய நவநீத, தைசே சஜ்ஜனாச்சே சித்த. வெண்மையான, மென்மையான, சீதளமான, உள்ளும் புறமும் தூய்மையான, உலகத்தில் ஒட்டாத வெண்ணெய் போல இருக்கிற சாதுக்கள் ஹிருதயத்தை தேடி கிருஷ்ணன் ஓடி வரான். நம்மாதுக்கு கிருஷ்ணன் வந்து வெண்ணெய் தங்கணும்னா அந்த மனசு நமக்கு வேணுமே. சாதுக்கள் மனசு அப்படி இருக்குன்னு துக்காராமராஜ் சொல்றார். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த நிலை வந்தாலும் நிலை கொலையாத பக்தி. கடைந்தால் அல்லவோ கண்ணன் வருவான், வந்தால் அல்லவோ வகையாய் உண்பான். ஆத்ம நிவேதனம் பண்றேன், கண்ணா எனக்கு துப்பு இல்லை, இந்த பாலை காய்ச்சு இது உரக்குத்து தயிராக்கு கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து நீ சாப்பிட்டுக்கோ, எனக்கு தெரியாது, கையை தூக்கிவிட்ட. உண்டால் அல்லவோ இந்த உயிரும் உய்யும். கண்ணனோட கலந்த வெண்ணெய் கண்ணனாவே ஆறாபாரி, உன்னோட கலந்து நான் இல்லாமல் போயிடுறேன்பா. உய்யும் நாளது என்னாலும். இப்படியெல்லாம் பண்ணின நவநீத சோரனான கிருஷ்ணனே காவி உடிச்சு நீங்க நடமாடிட்டு இருக்கான். அங்க பாப்பாவா இருந்தான், இங்க தாத்தாவா இருக்கான். கோபிகைகள்லாம் எவ்வளவு தாபப்பட்டிருப்பா. கோபிகா கீதத்தில் நம்ம பாடுறோமே, ஆடிண்டே இருந்துட்டு திடீர்னு காணாத அவளை அழ விட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அப்புறம் மதுராவுக்கு போகிறது அத்தனை பேரையும் கதற விட்டு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு ரொம்ப. அது சொல்றாரு அவர், கோகுல கோபிகைகள் கோகுலத்தில் கொண்ட தாபம் போதாதென்று. அப்பா அவளெல்லாம் தவிக்க விட்டியே, திருப்தி வரலையா? என்னையும் படுத்தணுமா? கோபாலனே இன்னும் ஏதும் பாக்கியும் உண்டோ? பாக்கி உண்டானால் ஏதேனும் பகர்ந்து விடு, காத்து நின்று பரிதவிக்கும் எந்த நாவல்
புரியவில்லையோ. நான் எட்டி எட்டி பார்க்குறேனே, தள்ளி நிற்கிறேனே, கூப்பிட்டா ஓடி வந்து சேவை பண்ணுறேனே, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாதா? என் மனசில் இருக்கிறது தெரியாதா? ஒன்றும் தெரியாத மாதிரி எத்தனை வருஷத்துக்கு தான் நடிக்க போறேள்? புரியாதது போல் நடிப்பதிலே உனக்கு இணை யார் உலகில்? புவனம் எல்லாம் அறியும் உந்தன் கபட நாடகம். ஒரு பிரம்ம ஞானிக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? உள்ள வரும்போதே யார் வரா, என்ன வரா, எதுக்கு வரான்னு சொல்றேள். வரப்போறதுக்கு முன்னாடி சொல்றேள். அவளுக்கு வர்ற ஆபத்துலேருந்து அவளை தடுத்து காப்புதல் இதெல்லாம் நான் பார்த்துன்னு தானே இருக்கேன். இப்போ நான் இங்கே வந்திருக்கேன், நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? எந்த நிலையில் வந்திருக்கேன்னு தெரியாதா? இது தெரிஞ்சுண்டு பேசாமல் நடிக்கிறேளே. புவனம் எல்லாம் அறியும் உந்தல் கபட நாடகம். நாடகத்தால் நானும் உன்னை நாடச் செய்து நாணச் செய்தாய். உங்களோட நாடகம், உங்களோட லீலை தான் நான் இங்கே வந்ததும். படித்து உத்தியோகத்துக்கு போகிறதுங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை எனக்கு விதிக்காமல் என்னை இழுத்து இங்கே கொண்டுட்டாள். இப்போ இங்கே கொண்டுட்டா இதுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணுமா வேணாமா? இங்கே வந்துட்டு எனக்கு இன்னும் அனுக்கிரகம் கிடைக்கலையே, நான் என்ன தப்பு பண்ணினேன்னு நான் என்னை நினச்சி மருகி போகிறேன். நாடகத்தால் நானும் உன்னை நாடச் செய்து நாணச் செய்தாய். நாராயணா ஞானானந்தா நாட்டம் கொண்டேன் ஏற்றுக்கொள்வாய். இறைவன் எங்கே இருக்கின்றான்? அவன் இப்பொழுது என்ன செய்கின்றான்? மறைகள் தோன்றியது அப்போது, இந்த மாயவன் தோன்றியது எப்போது? இறைவன் எங்கே இருக்கின்றான்? ஜகத்குரு துக்காராம் மகாராஜோட சரித்திரத்தில் ஒரு சம்பவம். அவர் பிரகலாதனாக இருந்து, அங்கதனாக இருந்து, உத்தவராக இருந்து, நாமதேவராக வந்து துக்காராம் மகாராஜா வந்திருக்கார். பிரகலாத அவதாரத்தன் ரிசிம்மராக பகவான் வந்தார். எல்லா கஷ்டத்தையும் இவரை காப்பாற்றிட்டு கடைசியில் இவ அப்பாவுக்கும் மோட்சம் கொடுத்து இவரை ராட்சச ராஜனாகவும் பக்த ராஜனாகவும் பட்டாபிஷேகம் பண்ணினார். பிரகலாதனுக்கு தோணித்தான், பகவான் இவ்வளவு பண்ணியிருக்கார், நான் ஒன்றுமே பண்ணலையே, அவருக்கு ஒரு சேவை கூட பண்ணலையே, எனக்கு அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஹிரண்யகசிபு ராஜ்யத்தில் ஒரு கோவிலே கிடையாது, எல்லா கோவிலும் இவன் தான் இருப்பான். இப்போ நம்ம ஊரில் பார்த்தா கடவுளை கும்பிட்றவன் முட்டான்னு சொல்லிட்டு இவன் மூலைக்கு மூலை சிலையை வச்சுன்னு அதுக்கு மாலையை போடுறான். இப்போ சேவை பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை இருந்ததுனால பகவான் மறுஜன்மா கொடுத்தானா அங்கதனாக. அங்கதனாக இருந்தபோது ராம கைங்கரி பண்ண பாக்கியம் கிடைச்சது. கைங்கரத்திலேயே இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள்னு ரெண்டு உண்டு. ஒரு மகான் ஒரு பெரியவா அப்படின்னா அவள் பக்கத்தில் இருந்து சில பேர் கைங்கரி பண்ணுவா. சில பேர் அவா சொல்கிறத கேட்குறவா, அவா சொல்கிறது கேட்குறவான்னு 2 சர்க்கிள் 3 சர்க்கிள்லாம் இருக்கும். அப்போ அங்கதனுக்கு அது மாதிரி அவுட்டர் சர்க்கிள் தான். இன்னர் சர்க்கிளில் ஆஞ்சநேயர் லக்ஷ்மணாழ்வார்லாம் இருக்க, கிட்ட போக முடியாது. அப்போ அவருக்கு வருத்தம் இருந்து தான் சேவை கிடைச்சிது, நெருக்கமான சேவை கிடைக்கலையே. அப்போ அதுக்கு ஒரு ஜென்மா கொடுத்தாரா, உத்தவரா பிறந்தாராம். உத்தவரா பிறந்த பொழுது கிருஷ்ணனுக்கு நெருக்கமான கைங்கரியம், அவரை விட்டு க்ஷணம் கூட பிரியாத கைங்கரியம். அவர் சாப்பிட்ட பிரசாதத்தை தான் இவர் சாப்பிடுவார். அவர் உடுத்தி கடைஞ்ச பீத்த வஸ்திரத்தை தான் உடுத்திப்பார். அவரோட மாலையை தான் இவர் போட்டுப்பார். அவர் இட்டுண்ட சந்தனம் தான் இட்டுப்பார். அப்படி கிருஷ்ண சேஷமே பிரசாதமே வாழ்க்கையாக இருந்து ஒரு க்ஷணம் அவர் விட்டு பிரியாமல் இருந்து அவருக்கு கிருஷ்ணர் கூட இருக்கிற சாலோக்கியம் கிடைச்சு, கிருஷ்ணருக்கு நெருக்கமான சாமீபியம் கிடைச்சு, கிருஷ்ணனோட சாயலே அவருக்கு வந்து கொடுத்தான், சாரூபியம் கிடைச்சி கொடுத்தான். இன்னும் ஒன்று பாக்கி, சாயுஜ்யம் பாக்கி. ஏன் அது கிடைக்கலன்னா, கிருஷ்ணன் கிட்ட இருக்கேன் பத்தியா. நான் எத்தனையோ பேர் இருக்கா, எல்லாருக்கும் இந்த சான்ஸ் கிடைச்சிதா, என்னை கூப்பிடுறாரு.
அந்த மாதிரி தான் சறுக்கி விழுந்துடுறோம் நம்ம மகான்கள்கிட்ட போயிட்டு. ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டி, மென்டல் ப்ராக்சிமிட்டின்னு 2 இருக்கே. அப்போ அது புரிய வைக்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணார், உத்தவா கோபியில் விட்டு கிளம்புறத நான் திருப்பியும் வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்தப்பறம் போக முடியல பாரு, உனக்கு தெரியுமே. அவளாம் என்னை பிரிஞ்சுட்டு அழுதுன்னு இருக்கா, அவளுக்கு ஆறுதல் சொல்ல போக முடியலப்பா. உத்தவர் சொன்னாரா, நீ பகவான் இல்லையோ, உன்னை பிரியறதுங்கிறது முடியுமா? ஒத்தொத்தர் அந்தராத்மாலையும் நீ இருக்க. உள்ளே இருக்கிற சுவாமியை உணர்ந்து தேடினா வெளியில் இருக்கிற சுவாமியை தேடுறதுங்கிறது என்னதுப்பா? நீ எல்லாம் பிரகஸ்பதிட்டு போய் படிச்சுட்டு வந்தவன்பா, போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி டாக்டரேட்லாம் வாங்கியிருக்க, அதுக்கெல்லாம் கை நாட்டு ஒன்றும் தெரியாது பாரு, எல்லாம் அழுதுன்னு இருக்குன்னு. நீ உத்தரவு கொடு, நான் போய் அவளை சமாதானப்படுத்தி, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண யாதவ பையன் இல்லை, அவன் சாட்சாத் பகவான் பரமபுருஷன். வேதம் அவனை பற்றி இப்படி சொல்லியிருக்கு, அவன் உள்ளுக்குள்ளே பாருங்க, நான் அவளுக்கு சொல்லி தந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அதுக்கு தான் அவன் அனுப்புறதா இருந்தேன், போயிட்டு வாங்கினேன். இவர் கிளாஸ் எடுக்க போனவர் கிளாஸ் கற்றுண்டு வந்தார். திருப்பியும் அங்கே போய் கோபிகள்லாம் பார்த்தா எல்லாம் ஆடி பாடி சிரிச்சுட்டு இருக்கா. அச்சோ இவன் அழுவான்னு நினச்சேன்னா வந்தோமேன்னு பார்த்தா, சரி இருந்தாலும் வந்துட்டோம், அந்த அசைன்மெண்ட்டு ஃபில் பண்ணணுமே. கிருஷ்ணனை பிரிஞ்சோன்னு நீங்களாம் வருத்தப்படாதீங்கன்னார். பிரிஞ்சதா யார் சொன்னா அப்படின்னா, இல்லை எப்போவுமே கிருஷ்ணனையே நினச்சின்னு இருக்கேளே, நீங்கள் அழறேன்னு கேள்விப்பட்டேன், உள்ளுக்குள்ளே பகவானை பார்க்கறதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன் அப்படின்னு, யோகம்லாம் சொல்லித்தரேன்னா. யோகுக்கா ரக்கோயகா ரோமு ரோமு ஷாம. உத்தவா உன்னோட சிலபஸ் எல்லாம் பேக் பண்ணின்னு கிளம்புப்பா, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுடைய ஒரு ரோம கூப்பத்திலையும் உள் உணர்வுலையும் அணுவிலையும் கிருஷ்ணன் இருக்கான். கிருஷ்ணனை எங்களால் மறக்க முடியாதுன்னு அவ சொல்ல, அச்சோ சுவாமி பக்கத்தில் நான் உட்காண்டிருக்கேன், பாயச கரண்டியாக போயிட்டேனே, விஜு பார்க்க தெரியலையே மண்டு, இங்கே தள்ளி நின்று வா கிருஷ்ணன் நினச்சி இப்படி உருகி, அவன் இருந்தபோது அவன் பண்ண லீலைகளையே திருப்பி நினச்சிண்டு அதுதானே பண்ணணும். அண்ணா ஒருத்தர் கும்பாபிஷேகத்துக்கு தப்போகத்துக்கு வந்தார், பிரவீன். அப்போ சொன்னார், இப்படி நடந்து போகிறத பக்தாள் பேசிக்கிறதெல்லாம் கேட்குற, சுவாமி இங்கே தான் நிற்கும், சுவாமி இப்படி நடந்து போகும், தீபஜோதிக்கு இப்படி வரும், சுவாமி எங்கிட்ட இப்படி பேசிட்டு அப்படி பேசிட்டுன்னு அதையே கோபிகைகள் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு. அவ்வளோதானே, நம்ம வேறு என்ன பண்ணணும்? குருஸ்மரணம் தானே பண்ணணும். அதே தியானமாக இருந்துட்டா சுவாமி சித்தி ஆகலை, சுவாமி இருக்கார், இன்றைக்கும் இருக்கார் இல்லையா? அப்போ இதை பார்த்து இந்த பக்தி எனக்கு வரலையேன்னு தாபம் வந்து பகவான்கிட்ட வந்து அழுதாராம். இப்போ அவள் கிளாஸ் எடுத்தியானார், கிளாஸ் கற்றுண்டு வந்தேன், உனக்கு என்ன வேணும்னா அந்த பக்தி எனக்கு வேணும், அவளோட பக்தி, அந்த பிரேம பக்தி எனக்கு வேணும்னு அப்போ மறுஜன்மா கொடுத்தார். நாமதேவராக சக்கிய பாவத்தோட உரிமையாக சண்டை போட்டு ஃப்ரெண்டாக இருந்து பகவானுக்கு அப்படி பிரேம பக்தி பண்ணினார். அதில் அவர் எழுதின அபங்கங்களை பூர்த்தி பண்ண முடியாமல் போனதுனால துக்காராம் மகாராஜாக திருப்பி வந்தார்னு தான் சரித்திரம் சொல்கிறது. அப்போ இது வந்து பூர்த்தியான ஜென்மாங்கிறதுனால இனிமே அவருக்கு ஒரு இனிஷியேஷனுங்கிறது தேவைப்படலை. தாபம் இருந்தது, பகவானை பார்க்கணும்னு பாண்டாரா மலை மேலே 7 நாளைக்கு கதறி அழுதார். விட்டல் தரிசனம் கொடுத்துட்டார். சர்வசகஜமாக தெரிஞ்சவா வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷா போகிற மாதிரி விட்டல் சர்வசகஜமாக அவருக்கு வந்து தரிசனம் கொடுக்குற மாதிரி ஆயிடுத்த அனுபவம். ஆனால் பகவான் நினச்சாராம், இது முறை தப்பு. அவன் உருகினா அழுதான் வரணும், அழுதான் வந்தாகணும், எனக்கு கடமை வந்துட்டேன். ஆனால் குரு கிருபை இல்லாமல் அனுபவம் இல்லைங்கிற ஒரு சம்பிரதாயத்தை துக்காரம் மீறினது ஆகப்படாது. அதனால் அவனுக்கு குருவாக நானே வரேன் அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணார். ஆனால் பாண்டுரங்க ரூபத்தில் வராமல், அது எவ்வளோ பெரிய மெசேஜ் பாருங்க. ஒரு ஞானி, ஒரு சன்னியாசி, ஒரு உத்தமமான ஒரு பரமஹம்சர் மூலமாகத்தான் ஆக்ரகம் கிடைக்கணுங்கிறதுக்காக விட்டலாக வராமல் பாபாஜி சைத்தன்யருங்கிற ஸ்வரூபத்தில் வந்தார். ஃபிசிக்கலாக துக்காராம் மகாராஜ் பாபாஜி சைத்தன்யரை பார்க்கல, 2 பேர் காலம் வேற. அந்த ரூபத்தை எடுத்துட்டு வந்ததுனால அப்பனாச்சி தேவ ஹோய குருன்னு பாடுறார் துக்காராம் மகாராஜ். அந்த காட்சி, அந்த தரிசனத்தை அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கார். सत्य गुरु राय कृपा मज केली परिनाही गडले सेवा काही सांपडविले वाटे जाता गंगा स्नान मस्तकी तो जाण टेविला कर
भोजन मागती तूप पावशेर पडिला विसर स्वप्न माझी काय कळे उपाचल अंतराय म्हणूनिया काय त्वरा झाली राघव चैतन्य केशव चैतन्य सांगितली कुण माळिकेची बाबाजी आपुले सांगितली नाम मंत्र दिला राम कृष्ण हरी माघ शुद्ध दशमी पाहुनी गुरुवार केला अंगीकार तुका म्हणे केला अंगीकार तुका म्हणे என் குருநாதனை நான் தரிசனம் பண்ணினேன். இந்திராயணி ஸ்நானம் எல்லாம் அங்கே கங்கான்னு தான் சொல்லுவா. எல்லா தீர்த்தத்தையுமே கங்கா ஸ்நானத்துக்கு இந்திராயணி ஸ்நானத்துக்கு போகிறேன். வழியில் நான் அவரை பார்த்தேன். மகிபதி மகாராஜ் இதை அவரோட சரித்திர விளக்கத்தில் எழுதியிருக்கார். உடனே நமஸ்காரம் பண்ணினேன். ஒரு பெரியவா, ஒரு பழுத்த ஞானி, பளபளன்னு ஒரு சன்னியாசி, கனிஞ்ச கனியாக நம்ம சாமி ஆட்டம் ஒருத்தர் வந்திருக்காரு. நமஸ்காரம் பண்ணி, உங்களுக்கு நான் ஏதாவது சேவை பண்ணட்டுமா? ஞானிகளுக்கு ஒருவேளை பிட்சை பண்ணி வச்சா ஜென்மாந்திர பாபம் போயிடும். அவர் சொல்றார், எனக்கு ஒரு 1/4 சேர் நெய் கொடு, நான் சுயம் பாக்கி நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற. கோதுமை வச்சுட்டு கரோ ரொட்டி தட்டிப்பாரோ தெரியல, அப்படின்னு நெய் கேட்டார். நான் அதை மறந்து போயிட்டேன். அவருக்கு நான் சேவை பண்ணலை, நெய் கொடுக்கல. அவர் குரு பரம்பரையை சொன்னார். அவர் பேர் பாபாஜி சைத்தன்யர், குரு ராகவ சைத்தன்யர், கேசவ சைத்தன்யர்னு சொன்னார். இந்த 3 பரம்பரை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம குரு யாரோ அவருடைய 3 பரம்பரை தெரிஞ்சுக்கணும். திருவேணிகிரி சுவாமிகளுக்கு சன்னியாசம் கொடுக்கறது சுவாமி சொன்னது புஸ்தகத்தில் இருக்கு. சுவாமி ஞானானந்தகிரி சுவாமிகள், அவர் குரு சிவரத்னகிரி சுவாமிகள், அவரோட குரு திருவேணிகிரி சுவாமிகள், அவரோட குரு மகாதேவகிரி சுவாமிகள், குரு பரம்பரை. இது தெரிஞ்சுக்கணும் நம்ம. இவர் சொன்னார். சொல்லிட்டு என் சிரசில் கை வச்சு ராமகிருஷ்ண ஹரிங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். இது மாக மாதம் சுக்லபக்ஷம் தசமி குருவாரத்தன்னைக்கு துக்காராம அங்கீகாரம் பண்ணி ஏத்துண்டார் அப்படின்னு சொல்றார். குரு வந்தார், அனுகிரகம் பண்ணார், ஆசீர்வாதம் பண்ணார், மந்திரம் கொடுத்தார். குரு பரம்பரை எல்லாம் கரெக்டியா? அது என்னமோ நெய் கேட்டார், மறந்து போயிட்டு. இதெல்லாம் மெனக்கெட்டு போய் ஒரு பாட்டில் எழுதுவாளா? மகான்களோட ஒரு வார்த்தை கூட தப்பா இருக்காது. சித்தர் பாடல் மாதிரி சமாச்சாரம். இது ரிடில், நமக்கு புரியாது. எனக்கு நெய் கேட்டார், நெய் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குரு பரம்பரை சொல்லி அது இங்கே நடுவில் சொருக்கினாப்பில் இருக்கு. அந்த 2 லைன் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. இது ரொம்ப வருஷமாக நான் இந்த பாட்டு பாடும்போதெல்லாம் நினச்சிப்பேன். சரித்திர புக்கெல்லாம் பார்த்தேன், ஒன்றும் தெளிவாகவே இல்லை. மகிபதி மகாராஜ் என்ன எழுதியிருக்காருன்னா, இவர் நெய் வாங்கிறதுக்கு ஆற்றுக்கு போயிருப்பார், ஆவடி வள்ளுன்னு விழுந்திருப்பா, ஓடி வந்திருப்பாருன்னு அவருடைய பாவத்தை எழுதி விட்டார். அதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கும். ஆனால் இது அது இல்லையேன்னு தோணித்து. அப்போ என்ன தோணித்து? கடைந்தால் அல்லவோ கண்ணன் வருவான், வந்தால் அல்லவோ வகையாய் உண்பான், உண்டால் அல்லவோ இந்த உயிரும் உய்யும் நாளது என்னாலும். எடுத்த ஜென்மம் பால் போல் ஆனாலும்னு பால் மாதிரி பிறந்துட்டேன். வாழ்க்கையில் நேர்ற கஷ்டங்களாலையும் தாபத்தினாலையும் காய்ச்சப்பட்டேன். தாபம் அடங்கின பிறகு குரு உபதேசங்கிற மோர் உள்ள விழுந்து, தயிர் விழுந்தது. சுவாமி சொன்ன சாதனையினால் அப்படியே உறைஞ்சு போனேன். அவரே பக்கத்தில் இருந்து உஸ்வாச நிஸ்வாசத்திலையும் நாமாவை ஏற்றி அவர் மேலே பற்ற கொடுத்து கடையும்படியா பண்ணினார். இந்த வெண்ணெய் திரண்டு வந்ததுன்னு இதில் சொல்லியிருக்கார் இல்லையா? அந்த திரண்டு வந்த வெண்ணெய் தான் ஞானம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த வெண்ணெயை காய்ச்சணும் இல்லையோ, அதுதான் இந்த பாட்டில் இருக்கு. அப்படின்னா ஞானத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பக்திங்கிறதுக்கு பராபக்தின்னு பேர், ஞானோத்தர பக்தின்னு பேர். அது என்ன அப்படின்னா, பக்தி பண்ணுறதுக்காக பக்தி பண்ணுறது, அவ்வளோதான். மகாபரிவாத காரணம் இல்லாத பக்தின்னு எழுதியிருக்கார் தெய்வத்தின் குரல்ல. இதை பண்ணுறதுனால எனக்கு இந்த பிரயோஜனம்னு எதிர்பார்க்காமல்
சார் நீங்கள் மூச்சு விடுறீங்களே அதோட பர்பஸ் நான் தெரிஞ்சுக்கலாமான்னா இறங்க பார்ப்பாள மாட்டாளா? மூச்சு விட்டுதாயே ஆகணும், ஹார்ட் பீட். அது மாதிரி இயல்பாக பக்தி பண்ணுற, எதையும் எதிர்பாராத பக்திக்காக பக்தி. பக்தி பண்ணும்போது கிடைக்கிற ஆனந்தமே நமக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு அனுகிரகம் பண்ணணுமான்னு பகவான் தேவையே இல்லை. அவன் அனுகிரகம் பண்ணி தான் சத்சங்கம் கிடச்சிருக்கு, அவன் அனுகிரகம் பண்ணி தான் நாம சொல்கிறோம், அவன் அனுகிரகம் பண்ணி தான் இத்தனை பேரோட உட்காந்து பகவான் நினைக்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்குமா எங்கேயாவது? எதிர்பார்ப்பாளா? ஆனால் அவர் கொடுக்காம இருக்க மாட்டார், அது அவரோட நிலைமை. அவர் திருப்பதியில் நடந்து வர்றதுக்கு காலில் தெம்ப கொடுப்பார், நடக்க வச்சு அதுக்கு புண்ணியத்தையும் கொடுப்பார், அது அவரோட கருணை. நம்ம எதையும் எதிர்பாராத அகேத்துக்க பக்தி, இந்த காரண பக்திங்கிற பராபக்தி தான் கோபிகைகளுக்கு கண்ணன்ட்ட இருந்தது. இந்த காரணம் இல்லாத பக்தி தான் ஆழ்வார்களுக்கு இருந்தது, நாயன்மார்களுக்கு இருந்தது, சாதுக்களுக்கு அத்தனை பேருக்கு இருந்தது. பக்தி பண்ணுறதுக்கு பலன் எதுவும் எதிர்பாராமல் பக்தியே அதுக்கு பலன் நினச்சிட்டு இருந்தா இல்லையா? இதுதான் அந்த நெய். இதை நான் குருநாதனுக்கு கொடுக்க விட்டுட்டேன்னு துக்காராம் மகாராஜ் சொல்கிறேன். அந்த பாட்டோடைய அர்த்தம் இந்த பாட்டுக்குள்ளே இருக்கு. துக்காராம் மகாராஜோட அபங்கத்தோடைய அந்த ரகசியத்தை ஞானமணி மாலை பாட்டில் பொதிச்சு வச்சிருக்கு. ஏன்னா சாதுக்களுடைய ஹிருதயம் ஒரே மாதிரி தானே இருக்கும். மொழி மாறலாம், பிரதேசம் மாறலாம், அந்த பாவம் என்ன அப்படின்னா அது மாதிரி வாழ்க்கையில் நேரக்கூடிய அத்தனை இன்னல்களையும் பொறுத்துன்னு இந்த ப்ராசஸ், இதெல்லாமே இந்த ப்ராசஸில் பொறுமையாக இருந்து பற்றில்லாத ஞானம் கிடைக்கிற பட்சத்தில் அந்த ஞானத்தோட விளைவாக பக்தி உண்டாகி தபோந்துக்கு எதுக்கு போகிறேள்? தபோந்துக்கு போகணுங்கிறதுக்காக போகிறேன். எதுக்கு அதிஷ்டான பிரதட்சணம் பண்ணணுங்கிறதுக்காக பிரதட்சணம் பண்ணுறேன். சுவாமி மேலே எதுக்கு பாடுற? சுவாமி நாம எதுக்கு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் சொல்கிறேன். நோ ரீசன். அப்படி ஒரு உயிருக்கு உயிராக பகவானை நினச்சி பண்ணக்கூடிய அந்த பிரேம பக்தி வந்துடுத்துன்னா அதுதான் உண்மையான குரு தட்சணை. நம்ம கொடுக்குற காசு, பணம், நகை, நட்டெல்லாம் மகான்கள் மதிக்கவே மாட்டான். சுவாமி கொல்லங்கோடு போன போது அங்கே திருவடியில் அர்ச்சனை பண்ணிட்டு வெள்ளி நாணயங்கள், ரூபா நோட்டெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணாலாம். பாத பூஜை முடிஞ்ச உடனே கற்பூரார்த்தி காட்டினா சுவாமி திருவடியை எடுத்துட்டு நடந்து போயிட்டார். புஷ்பம் அப்படியே அம்போன்னு கிடந்தா யாரும் கவலைப்பட மாட்டான். சொர்ண புஷ்பம் கிடக்கிறதோ இல்லையா, பணம் இருக்கு இல்லையா. அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வந்தார், சுவாமி அதில் அவ்வளவு பணம் இருக்கேன்னார். ஆமாம், அங்கே பூ கூட தான் இருக்குது அப்படின்னார் சுவாமி. நமக்கு இது வேல்யூபிள் இல்லையா? திருப்பி ஒருத்தர் அது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறார். ஒன்று சுவாமிக்கு கொடுத்து அனுப்பணுமா? அவர் ஜோதிர்மடத்து பீடாதிபத்தியத்தையே விட்டுட்டு வந்தவர், அவர்கிட்ட போய் என்னத்தை கொடுக்கறது? இங்கே எப்படி எடுத்துக்கிறது? என்ன ஒன்றும் புரியல. சுவாமி சொன்ன சுத்தானந்த பாரதியார் இது யோக சமாஜம் ஆரம்பிக்க போகிறார், அவர்கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு விட்டார் சுவாமி. இதுதான் ஞானிகள் நிலை. அவளுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? அவருக்கு ஒன்னே ஒன்று கொடுக்கலாம்னு சொல்றார். என்னையே உனக்களித்தேன் ஞானானந்த பெருமானே, என்னையே உனக்களித்தேன் ஞானானந்த பெருமானே, அன்பே ஆராவமுதே அருட்கடலே அவிநாசா, இன்ப பொருள் நீயே, இனி உன்னை நான் விடுவேனோ, துன்பம் இனி அழுகாதே தொழுதேன் உனதடியே, என் பால் அருள் செய்யும் ஞானானந்த பெருமானே, என் பால் அருள் செய்யும் ஞானானந்த பெருமானே, அதிகாலையில் எழுந்தே உன்னை அனுதினம் துதிப்போரே, விதிதான் என்ன செய்யும் ஊழ்வினைதான் உடன் வருமோ, கத்தி நீ என்று கருத்தில் உணர்ந்தே தூயனதுளத்தில் முதித்தே எழுந்தருளும் ஞானானந்த பெருமானே, உள்ளத்தில் உதித்தே எழுந்தருளும் ஞானானந்த பெருமானே, தனிமை அது இனிமை என்று தயையோடு அருள்
ஞான கனியே கனிரசமே கார்முகிலே கண்மணியே தனியே உனை காண தினம் தவம் செய்கின்றேனே இனியாகிலும் வருவாய் ஞானானந்த பெருமானே இனியாகிலும் வருவாய் ஞானானந்த பெருமானே நினைத்தால் முக்தி அளிக்கும் திரு அண்ணாமலை கருகில் என் நினைப்பாய் வந்தமர்ந்த எந்த நினைப்பே ஞான கழிப்பே அனைத்தும் அறிவோனே ஆதி குருவாய் வருவோனே எனையே உனக்களித்தேன் ஞானானந்த பெருமானே எனையே உனக்களித்தேன் ஞானானந்த பெருமானே சிறியேன் ஒன்றும் அறியேன் என்று அறிந்தே அருள் செய்யும் ஹரியாய் ஆதிசிவனாய் ஆறுமுகனாய் எப்பொழுதும் வருவாய் வந்தருள்வாய் ஹரிதாசகிரி கல்ப தருவே இது தருணம் ஞானானந்த பெருமானே கல்ப தருவே இது தருணம் ஞானானந்த பெருமானே. மண்டலி கட்டடம் கட்டிட்டு இருக்கும்போது அடைஞ்சாமலை தெருல டெம்பரரியாக மண்டலி இருந்தது நாமாஜி ஆற்றில். இப்படி கத்தால 5 மணிக்கு வியாழக்கிழமை ப்ரேயரும் போது இந்த பாட்டெலாம் பாடுவார். நாங்கள் ஒரு 2-3 பேர் தான் இருப்போம். அங்கே 5 பேருக்கு மேலே உட்காரவே முடியாது, அவ்வளோ சின்ன இடம் அது. இந்த பாட்டை பாடும்போது சுவாமியை பார்த்துட்டே பாடுவார். அன்பே அன்பே அன்பே, அப்படியே நெஞ்செல்லாம் செவந்து கண்ணில் தார் தாரியா ஜலம் வரும். இப்படிதான் இதான் பக்தி இல்லையா? சுவாமி அப்படியே நேருக்கு நேர் பார்த்து உருகிற மாதிரியான ஒரு பக்தி. உன்னை பார்க்கணும்னு ஆசை இருக்குன்னு சொல்றது பிரயோஜனம் இல்லை. தனியே உன்னை காண தினம் தவம் செய்கின்றேனே. ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் சுவாமியை பார்க்கணும்னு நம்மளால அழ முடியும்? பதில் இல்லையே. இனியாகிலும் வருவாய் ஞானானந்த பெருமானே. நினைச்ச உடனே மோட்சம் தரக்கூடியது திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை கிட்ட இருக்கிற தபோவனத்துல நீங்க எதுக்கு வந்தேன்னு யார் யாரோ என்னென்னமோ காரணம் சொல்றா, எனக்கு தெரியல. எனக்காக வந்தேன். என் நினைப்பாய் வந்தமர்ந்த எந்த நினைப்பே ஞான கழிப்பே. இந்த அவதாரமே எனக்காக தான் வந்த அவதாரம், என்னை காப்பாத்துறதுக்கு வந்த அவதாரம். நான் உங்களுக்கு மட்டும்தான், நீங்க எனக்கு மட்டும்தான். அப்படி ஒரு பக்தி அது. அதனால என்னையே உனக்களித்தேன். என்னோட ஷார்ட் கமிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், என்னோட என்னென்ன மைனஸ் பாயிண்டோ தெரியும். சிறியேன் ஒன்றும் அறியேன் என்று அறிந்தே அருள் செய்யும். அதனால என்னப்பா என்கிட்ட வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்தேன். யார் யாரோ என்னென்னமோ கோவிலுக்கு போறா, நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. போனா அங்கேயும் உங்களை தான் பார்க்க போறேன். ஹரியாய் ஆதிசிவனாய் ஆறுமுகனாய் எப்பொழுதும் வருவாய் வந்து அருள்வாய் ஹரிதாசகிரி கல்ப தருவே இது தருணம் கல்ப தருவே இது தருணம் ஞானானந்த பெருமானே கல்ப தருவே இது தருணம். ஆசையோட பிரார்த்தனை பண்றவா ஒத்தொத்தருக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கார் சுவாமி. இந்த பாட்டுல எல்லாம் உருகினாப்புல ஒரு பாட்டுல
அபராத க்ஷமாபணம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில். இங்கிலீஷில் கன்ஃபெஷன்னு சொல்கிறோம் இல்லையோ, அது மாதிரி இது ஒரு ப்ராசஸ். நான் வெளியில் ரொம்ப நல்லவனாட்டம் காட்டிக்கலாம், என்னோட உள்ள எக்ஸ்ரே அங்கே தெரியுமோ இல்லையோ அவருக்கு, அங்கே நான் மறைக்க முடியாது இல்லையா? அங்கே என் அப்பனே, என் யோக்கியதை உனக்கு தெரியும், நான் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கேனோ, சின்ன தப்போ பெரிய தப்போ எல்லாம் உனக்கு தெரியும். என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டா ரைட் ஆஃப் பண்ணிடுவார். ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணா மகனே உன் சமத்துன்னு விட்டுருவார். எல்லாம் அறிந்தவனே யாவும் துறந்தவனே என் குருநாதனே ஞானானந்தனே, சகலமும் தெரிஞ்ச சர்வஜ்ஞமூர்த்தி. கல்லாதவன் நான் கொல்லாதவன், மெய் சொல்லாதவன், ஞானம் இல்லாதவன், பாசம் தள்ளாதவன், நேசம் கொள்ளாதவன், பாபம் வெல்லாதவன், பாரில் நில்லாதவன். இப்படி ஒத்துக்கிறதுக்கு யாருக்கா தைரியம் வருமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ நான் தெரிஞ்சுக்கலையே, எப்படி இருக்கணுமோ அப்படி நான் இருக்கலையே, சாதாரண சாமானிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேனே. யோகி ராம் சுரத்குமார் சொல்றார், பாப்பம்னா எதையோ நினைச்சுக்காத, பகவானை மறந்த க்ஷணம் பாப்பம்னு விட்டார். பாப்பம்னா தனியாக ஏதோ யாரையோ வெட்டி கொலை பண்ணுறது, பணத்தை திருடுறது, அதெல்லாம் மட்டும் ஆகுமில்ல, பகவானை மறக்கிறதுனால தான் இவ்வளவு நடக்கிறது. ஆனால் பகவானை பிரதிக்ஷணம் நினச்சிட்டே இருக்கிறத தவிர வேற புண்ணியமே இல்லைன்னு விட்டார். டு ஃபர்கெட் காட் இஸ் சின் அப்படிங்கிறார். பாரினிலே நான் மயங்கியதாலே பாசபந்தம் கொண்டு அலைவதும், பரமனை நினையா பாவியாகி நான் பரிதவித்து உலகில் செல்வதும். நான் சம்பாதிச்சதோ உறவுகாராளோ ஒத்தரும் வர முடியாதே. திருமூல சொல்ல நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களேங்கிறார். ஸ்மசானத்தை வச்சு எரிச்சுட்டு குளிச்சுட்டு கேட்ரிங்லேருந்து சாப்பாடு வந்திருக்குமா விசாரிடா. நாங்கள் விஷயம் தெரியாமல் ஒருத்தர் துக்கம் விசாரிக்க போயிட்டோம், அவளுக்கு துக்கமே இல்லை, எங்களுக்கு தர்ம சங்கடமாக போயிடுது, வாங்க உட்காந்து சாப்பிட்றாங்கிறா. என்னது, ஒரு வயசானவர் போயிட்டார், அவர் போன செய்தியை சொல்கிறதுக்கு அவள் பையன் தாயார் தங்கியிருக்கிற இடத்துக்கு போகிறான். காப்பி குடிச்சுட்டு இருந்தா அந்த அம்மா, அப்பா போயிட்டாருன்னு அழுதான். அச்சுச்சோன்னு அழுதுட்டு பாக்கி காப்பியை குடிச்சுட்டு கண்ணை தொடச்சுட்டான். இதில் குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை, இதுதான் யதார்த்தம். எங்கள் அப்பா சொல்லுவார், போனவா போயிட்டா இருக்கிறவா இருந்தாங்கணுமோ இல்லையோ அப்படிம்பார். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம செலவழிக்கிற நேரத்தில் என்னைக்கும் நம்ம கூடவே இருந்து நம்மளை காப்பாற்றி நம்மளுக்கு மோட்சத்துக்கு கூட்டின்னு போகிற பகவானுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும். நீ எவ்வளவு டொனேஷன் கொடுக்குறேன்னு சாமி பார்க்கல, அது கொடுக்கலாம், தர்ம காரியம் புண்ணியம் அனுகிரகம் உண்டு. உன் நேரத்தில் நீ எவ்வளவு கொடுத்த, உன் மனசில் எவ்வளவு இடம் கொடுத்த. பரமனை நினையா பாவியாகி நான் பரிதவித்து உலகில் செல்வதும், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று கருத்தில் கொண்டதும், கடமை களவு பல புரிந்து கடமை தன்னை மறந்து கண்டபடி உலகில் நின்றதும். நான் பண்ண வேண்டிய அனுஷ்டானங்களோ கடமைகளோ நான் பண்ணல, சாதாரணமா உலவிண்டு இருந்துட்டேன், வெட்டி பொழுது போக்கிவிட்டேன். இதுல கர்வம் வேற, ஆணவத்தாலே ஆசையினாலே அறிவு எனக்கு மயங்கி போனதிலே, அல்லல் பல அடைந்து அனுபவமும் கடந்து அண்டி வந்தேன் ஞானானந்த வள்ளலே. இந்த உலகம் என்னை வெறுக்கிறது, என்னுடைய ஆக்டிவிட்டீஸ்னால என்னுடைய குணத்தினால நல்லது சம்பாதிச்சுக்கல. யார்கிட்ட என்ன தோஷம் இருந்தாலும் கதவை திறந்து வச்சுன்னு வாவான்னு கூப்பிடுற இடத்துக்கு நான் வந்துட்டேன். அண்டி வந்தேன் ஞானானந்த வள்ளலே, அருள் புரிவாயே அமைதி ஈவாயே அண்ணலே ஞானானந்த வள்ளலே,
ஆக்கிவிடு, கை தூக்கிவிடு, தாபம் போக்கி தாசனாக்கிவிடு. இப்படி கதறினாதான் அனுகிரகம் கிடைக்கும் இல்லையா? நான் உனக்கு பட்டு வேஷ்டி வாங்கி கொடுத்தேனே, உனக்கு மாலை வாங்கி போட்டேனே, இப்படின்னு உளறிட்டு இருக்கோமே தவிர என்னென்ன குறைகள் இருக்கு. அழைத்து அருள்மழையை பொழியும்னு ஒரு பாட்டு, அதுல குறையை குறைத்து நம்முள் இறையை நிறைத்து இருள் திரைதனை விளக்கும் ஞானானந்தமேனு வரும். உங்கள்கிட்ட என்ன குறை இருக்கோ அந்த குறையை நீ புரிஞ்சுன்னுட்டேன்னா அந்த குறையை அவர் ஃபில்அப் பண்ணுவார். நீ கஷ்டமே விட வேண்டாம். ஆமாம், இதுதான் என்னுடைய நிஜமான ஸ்வரூபம், வழியில் நான் நடிக்கிறேன், என்னை காப்பாற்றி எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொன்னால் ஒழிய, வக்கீல்கிட்ட போனால் உண்மையை சொல்லி ஆகணும், டாக்டர்கிட்ட போனால் உண்மையை சொல்லி ஆகணும் இல்லையா? பகவான்கிட்ட குருநாதன்ட்ட போய் மறைக்க முடியுமா? அப்படி ஒத்துண்டு கதறும் பொழுது தான் அந்த அனுகிரகம் அங்கேருந்து நமக்கு வருது. இப்போ தபோவனத்தில் நடக்கிற ஒரு சம்பவங்களுமே அவதூத கீதையில் ஒரு பொருள்லேருந்தும் ஒரு வஸ்துவிலேருந்தும் ஒரு ஜீவன்லேருந்தும் பாடங்கத்துண்டாருங்கிற மாதிரி ஒன்னொன்றும் அவருக்கு பாடமாக இருக்கு. ஒரு க்ஷேத்திரத்தை எப்படி அனுபவிக்கணும், ஒரு குருநாதனை எப்படி அனுபவிக்கணும், சத்சங்கத்தில் எப்படி உருகணும், மேல்நிலைக்கு போகிறதுக்கு எப்பேற்பட்ட ஒரு பஜனை பண்ணணுங்கிறது இந்த ஞானமணி மாலை நமக்கு காட்டுறது. ஓம் 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 என்றொலிக்குது, ஓம் 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 என்றொலிக்குது, ஆமாம் அது நீ என்றுரைக்குது, ஆமாம் அது நீ என்றுரைக்குது. யார் 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 நான் யார் என்று கேட்குது, யார் 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 நான் யார் என்று கேட்குது. பார் 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 அது நீ என்றுரைக்குது, உள்ளே பார் 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 அது நீ என்றுரைக்குது. சொல் 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 என்று மனமும் துள்ளுது, சொல் 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 என்று மனமும் துள்ளுது. ஆனால் நில் 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 என்று அடக்கம் கொள்ளுது, ஆனால் நில் 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 என்று அடக்கம் கொள்ளுது. வா 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 என்று வனமழைக்குது, வா 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 என்று வனமழைக்குது, வனமழைக்குது, தபோவனமழைக்குது. போ 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 என்று மனம் விழைக்குது, அங்கே போ 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 என்று மனம் விழைக்குது. கா 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 என்று காகம் கரையுது, கா 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 என்று காகம் கரையுது. தா 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 என்று தாபமாகுது, அருள் தா 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 என்று தாபமாகுது. சாது சத்யானந்தம் என்றால் சாந்தம் பிறக்குது, சாது சத்யானந்தம் என்றால் சாந்தம் பிறக்குது. போதும் 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 இந்த புவனம் மறக்குது, போதும் 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 இந்த புவனம் மறக்குது. அன்பே தெய்வம் என்றால் எங்கிருக்குது, அன்பே தெய்வம் என்றால் எங்கிருக்குது. அன்பே தெய்வம் என்றால் எங்கிருக்குது, அன்பே தெய்வம் என்றால் எங்கிருக்குது. எங்கிருக்குது, தெய்வம் எங்கிருக்குது. ஹரிதாசன் பணியும் ஞானானந்தமாயிருக்குது, ஹரிதாசன் பணியும் ஞானானந்தமாயிருக்குது. அதுவே ஓம் 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 என்று ஓம் என்று உனக்கிது, ஓம் 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 என்றொழுக்குது. ஆமாம் அது நீ என்று உரைக்குது, ஆமாம் அது என்றொழுக்குது. ஞானானந்த 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 சத்குருதேவா. ஞானானந்த 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 குரு ஞானானந்த 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 குரு ஞானானந்த 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 ஞானானந்த
ஞானானந்த ஞானானந்த ஞானானந்த சத்குரு ஞானானந்த 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 ஞானானந்த. சுவாமி எப்ப பார்த்தாலும் ஓம் சொல்லிட்டே இருப்பார். தேவா ஓம் அப்படின்னு மணி அடிப்பார். சன்னியாசிகள் பரமஹம்ச ஞானிகள்லாம் பிரணவ ஜபந்தான் பண்ணுவா. நம்ம பண்ணப்படாது. நம்ம ஹரி ஓம்னு சொல்லலாம், சிவாய நம ஓம்னு சொல்லலாம், ஓம் குருநாதான்னு சொல்லலாம். ஒரு நாமாவோடு சேர்த்து தான் பிரணவம் சொல்லணும். பிரணவம் தனியாக சொல்கிறது சன்னியாசிகளுக்கு ஞானிகளுக்கு உரிய ஒரு வழக்கம். சுவாமி எப்போவுமே ஓம் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் அடிக்கிற மணியிலையும் இந்த ஓம்காரம் கேட்கும். பாத பூஜைக்கு உட்காந்துக்கிறத மேலே ஒரு குட்டியாக ஒரு மணி இருக்கும், அதை அடிப்பார் சுவாமி. பாத பூஜை முடிஞ்ச உடனேயே தபோவனத்தில் மட்டும்தான் அந்த பழக்கம் நான் பார்த்துருக்கேன், வேற எங்கேயும் பார்த்ததில்லை. நிறைய மடங்களில் குரு பாதுகா பூஜை இருக்குது. தபோவனத்தை எல்லாரும் ஆசையாக பண்ணுறாப்புல அந்த சிஸ்டமே அப்படி இருக்கும். முடிஞ்ச உடனே சாதாரணமாக பாட்டு இப்போ நம்ம புக்குன்னு வச்சுன்னு இருக்கோம், அந்த வரிசைப்படி பாடுறோம். சுவாமி என்ன பாட்டு சொல்கிறாரோ அதுதான் பாடுவா. அப்போது இப்போ பாத பூஜை முடிஞ்ச உடனே சுவாமி வந்து தத்துவமசி அப்படின்னு மணி அடிப்பார். அதை கணபதி மாமா சொல்லுவார், குருவிட்டேருந்து கிடைக்க வேண்டிய மகாபாக்கிய உபதேசம் அது எல்லாருக்கும் கொடுக்குறார் சுவாமி. தத்துவமசி பஞ்சகம் பாடுறதுக்கு தான். நிஸ்தமசி நீரஜசி நிர்கலித சத்வே தேஜசி விவேக ஜுஷி பேதமதி சூன்யே நிர்வச்சன மானச பதாதிகம சிந்த்யம் தத்வமசி 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 ராஜன் தத்வமசி 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 ராஜன். 5 ஸ்லோகம் ஆச்சாரியால் சரித்திரத்தில் வரக்கூடியது. நான் ஞானானந்த வைபவத்தில் ஏற்கனவே இதே இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எல்லாம் சொல்லியிருக்கேன். அமர்கன் உடம்பில் ஆச்சாரியால் இருந்தபோது சிஷ்யால் மாறு வேஷத்தில் வந்து சொல்கிற ஸ்லோகமாக, மாறு வேஷத்தில் இருக்கிற நமக்குள்ளுக்குள்ள இருக்கிற நிஜம் எதுன்னு நமக்கு உணர்த்துறதாக வரக்கூடிய ஸ்லோகம் அது. நீ வந்து சோம்பலான தமோ குணம் இல்லை, எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கிற ஈகோயிஸ்டிக் ரஜோகுணம் இல்லை, எல்லாம் பகவான் தான் பண்ணுறான்னு சமர்ப்பிக்கிற சத்துவகுணமும் இல்லை, இதுக்கும் சாட்சியாக இருக்கிறது நிஸ்தமசி நீ ரஜசி நிர்கலித்த சத்துவே, மௌனத்தினால உணரக்கூடிய தேஜோமயமான சுரூபம் எதுவோ அதுவே நீ அதுவே நீ அதுவே நீன்னு வரும். அப்போ சுவாமி தத்துவமசின்னு மணி அடிக்கும்போது அவ்வளோ பேருக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணுறார். அதுதான் இதில் சொல்றார். ஆம் 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 அது நீ என்று உரைக்குது. அது நீங்கிறது தத்துவம். அசி இருக்கிறாய். ஆம் 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 அது நீ என்று உரைக்குது. சுவாமி பரபிரம்மமான குருநாதர் என்ன சொல்றார்? ஓம் 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 என்று ஒலிக்குது. ஆம் 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 அது நீ என்று உரைக்குது. நன்னா இருக்கு வேதாந்த ஸ்லோகங்கள்லாம். நீ அதுதான் நீ அதுதான். நான் யாருன்னா பாலாஜின்னு தான் நான் பதில் சொல்லுவேன். அவளோட இண்டிவிஜுவல் பயோடேட்டா தானே சொல்லுவோம். இந்த உடம்பை தாண்டி திங்க் பண்ண தெரியலையே. திங்க் பண்ணுறதுக்காக நம்மளுடைய புத்தி வந்து இன்டலெக்ட் வந்து ப்ரௌஸ் பண்ணுறது. யார் 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 நான் என்று கேட்குது. உள்ளே பார் 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 அது நீ என்று உரைக்குது. நீ ஆத்மஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஆன்சர். அது எப்படின்னா இந்த பக்கம் மேக்ஸ் ப்ராப்ளம் போட்டிருக்கா, லாஸ்ட் பேஜ் திருப்பி ஆன்சர் எழுதுகிற சமாச்சாரம். அகம் பிரம்மாஸ்மின்னா சார் நேற்றுக்கு பாக்கெட் தீர்ந்து போயிடுது சார் அப்படி. நம்ம அங்கே தான் இருக்கோம், கிரவுண்ட் ரியாலிட்டியை தான். அப்படிங்கும்போது மகான்கள் சொல்லித்தரா, நீ எதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம், எது இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. என்ன சின்ன வயசுலேருந்து மாறிண்டே இருந்து ஒரு நாள் அழுகி போகிற சரீரம் நீ இல்லை.
எண்ண குவியலா இருந்து ஸ்திரம் இல்லாமல் அலையிற மனசு நீ இல்லை. இல்லாத அறிவா இருக்கிறத நினைச்சுன்னு குழம்பிக்கிற புத்தி நீ இல்லை. இந்த உடம்பை வச்சுட்டா எல்லாத்தையும் பண்ணி ஈகோயிஸ்டிக்கா இருக்க. இந்த உடம்பு இல்லாம போறதுங்கிற பிரஜை இல்லாம அகங்காரமும் நீ இல்லை. இதை தாண்டினது எதுவோ அது நீன்னு தெரிஞ்சுக்கிறது தான். எது இல்லைன்னு முதல்ல தெரிஞ்சுக்க பாரு. சேஷாத்திரி சாமிகள் சொல்லுவார், தியானம் பண்ணணுமா பலாச்சோள தியானம் பண்ணு அப்படின்னார். இது நம்ம அந்த பண்ருட்டி பக்கமா கார்ல போனா நம்ம பண்ற தியானம் தான். அந்த வாசனையும் மூக்கு துளைக்கும். அதை சொல்லலை அவர். பலாப்பழத்தில் பலாப்பழம்னா மொத்தமாக நீ வாங்குற, மேலே இருக்கிற முள்ளு பலாப்பழமா இல்லை. உள்ளே எடுத்த உடனே பிசின் வருமே அது நீயா இல்லை. நாறு பலாப்பழமா இல்லை. உள்ளே இருக்கிற சொலதான் அப்படிங்கிறாப்புல நான் சரீரம் மாம்ச சரீரம் இல்லை, குழப்பமான நெறி இல்லாத மனசு இல்லை. இந்த புத்திங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, இல்லை மனசோட குரூப்பு தான். மேலாழ் எடுத்தா ரசம் கலக்கினா குழம்புங்கிறாப்புல குழம்பினா மனசு தெளிஞ்சா புத்தி, எல்லாம் ஒரே குரூப்பு தான். அந்த கரணத்தில் இருக்கு புத்தி மனசு சித்தம் அகங்காரம்னு ஒரே குரூப்பு. இது எதுவும் நான் இல்லைன்னுட்டா இது எல்லாம் இல்லாத போது என்ன இருக்கோ அதுவேங்கிறது தெரியணும்னா அது அனுபவத்தில் வர்ற அன்னைக்கு வரும். முதல்ல இதில் இருக்கிற நாட்டம் குறையணும். சுவாமி சொல்வார், அன்புனால கனிஞ்சு போகணும். கனிஞ்சு போயிட்டா அந்த புளியம்பழம் ஓட்டுலேருந்து விலகி இருக்காப்புல கனிஞ்சு 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 உள்ளுக்குள்ளே போயிடுவேன். சரீரம் ஓடாக இருக்கும். உடம்புல இருந்துட்டே ஜீவன் முக்தியும்பர். கொப்பரையும் தேங்காயும் போல புளியம்பழமும் ஓடும் போல. இதெல்லாம் ஞான இன்ப வழியில் சுவாமி கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள். சரீரத்தில் இருந்துட்டு சரீர பிரஜை இல்லாமல் சரீரத்தோட கஷ்டங்களை கடந்து இருக்கக்கூடிய நிலை அதுதான் நமக்கு சொல்லித்தரா மகான்கள். சனாதன தர்மத்தை என்ன சொல்லித்தரா? உலக வாழ்க்கை கஷ்டம்தான். மைண்டை எலிவேட் பண்ணினாலொழிய சத்சங்கத்தில் ஈடுபட்டு பகவானோட கலந்தாலொழிய கஷ்டம்தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரமண பகவான் பொதுவாக யாரையும் சேவை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டார். ஒருத்தர் ரொம்ப நாளாக திருவடி சேவை பண்ணணும்னு கேட்டுட்டே இருந்தார். அவர் ஒத்துக்கவே இல்லை. அவர் கிண்டலாக சொல்வாராம், என் கால் பிடிச்சி விட்டா புண்ணியமா, நானே பிடிச்சிக்கிறேனே புண்ணியம் வருதா பார்க்குறேன் அப்படிம்பாரான். அன்றைக்கி அந்த பக்தரை பார்த்து அப்படின்னு விட்டார். அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் கால் பிடிக்க ஆரம்பித்த உடனே 2 பஸ்ஸு வந்து ஏகப்பட்ட பேர் வந்தா. வந்து இப்படி ரமண மகர்ஷி பார்த்தா சுற்றி கித்தி வந்தா அப்படின்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டா. கை எடுத்துருங்கோன்ட்டு. என்னன்னா அவளுக்காக தான் படிக்க சொன்னேன். அவள்லாம் ஏகப்பட்ட வியாதி வைக்கோடு வந்திருக்கா. இங்கே உள்ள நுழையிறது இந்த சாமியாருக்கே கால் சரியில்லை போல் இருக்கு, இவர்கிட்ட போய் நம்ம கேட்பான்னு. அவளுடைய நிஜ ஸ்திதி நமக்கு புரியாது இல்லையா? அப்போ நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா நான் எது இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. நமசிவாய மாதிரியோ நாராயணா மாதிரியோ நான் யார்னு ஜபம் பண்ணாலும் ஒன்றும் வராது. இந்த நான்கிற பிரஜையில நிற்கணும். அதுக்கு அந்தர்முகமாக பாரு. அந்தர்முகமாக பாருன்னா வெளியில பார்க்கறத அவுட்வேர்டு தாட் அண்ட் அவுட்வேர்டு விஷன் அதை ஸ்டாப் பண்ணிக்கோ. உள்ளே பார் 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 அது நீ என்று இருக்குது. உள்ளுக்குள்ள கர்ப்பகிரகத்தில் இருக்கிற அந்த பிரம்மஸ்வரூபம் எதுவோ அதுதான் நிஜமான நான். இந்த உடம்பு இல்லைன்னு அனுபவத்தில் வந்துடும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம். இதை சுவாமிகிட்ட சொல்லணுமான்னு தோன்றது. சொல் 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 என்று மனமும் துள்ளுது. ஆனால் நில் 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 என்று அடக்கம் கொள்ளுது. கோடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே சசியன் சேகர் சுவிட்ச் கேஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருந்தது. டிஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர்னு தென்னாங்கூர் தான் நேட்டிவ் அவருக்கு. அந்த மாமா என்கிட்ட சொன்னார், ஒரு சமயம் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு ஈவினிங் டைம் அப்படி படுத்துட்டேன் சோஃபாவில். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய கால் கட்ட விரல் வழியாக நான் வெளியில் வந்துட்டேன். இந்த நான் சொல்லக்கூடியது இந்த ஊதுவத்திக்கு மேலே அந்த சின்ன அந்த நெருப்பு துணுண்டா இருக்குமே அந்த மாதிரி, அவ்வளோதான். அதான் நான். என் உடம்ப நான் பார்க்குறேன். அப்படியே வீடு பூரா ட்ராவல் பண்ணினேன். மேலே போயிட்டேன். ரொம்ப ஆனந்தமாக இருந்தது, சொல்லவே முடியாது. திருப்பி இந்த உடம்புல போகிறதுக்கே பிடிக்கல, அப்படி இருந்தது. கொஞ்சம் நேரம் கழிச்சு திடீர்னு யாரோ ட்ராக் பண்ணாமல் இருந்தது. திடீர்னு கால் கட்ட வழியாக உள்ளே வந்துட்டேன். ஏந்து உட்காண்டேன். இது யாராவது சொன்னால் சிரிப்பா, வெளியில் சொல்லலாமா கூடாதான்னு தெரியல.
அதனால் சரி அடுத்த தபோவனம் பொறுத்த சாமிகிட்ட பேசலான்னு நினச்சின்னு சாமிகிட்ட போனேன். ஆமாம், அதெல்லாம் ரகசியமாக வச்சுப்போம், வெளியில் தெரிய வேண்டாம், இது சாதாரண அனுபவம் தான், இதுக்கு மேலே இருக்குன்னு விட்டாரான். ஹேமான்னு ஒரு பக்தி எழுதியிருக்கான். அவள்கிட்ட அம்பாளுடைய ஒரு திருவுருவம் கொடுத்து லலிதா சகஸ்ரநாமத்தில் அர்த்தத்தை புரிஞ்சுண்டு சொல்லணும் அப்படின்னாரா சுவாமி. சரி, அர்த்தம் இருக்கிற புஸ்தகமாக வாங்கி அந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி நினச்சி சகஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பித்தான். சுவாமி சொல்லி சொன்னதுனால என்ன எடுத்து அதில் ஒரு பிடிமானம் வந்துடுத்து. திருப்பி லலிதா சகஸ்ரநாமே ஒரு தினம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா நிறுத்தவே தோணாது. சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அது சொல்லிகிட்டே இருக்க தோணும். திருப்பி சொல்ல ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் அக்ஷரங்கள்லாம் ஜோதியாக தெரிகிறது. அக்ஷரங்களில் அம்பாள் தெரிகிறா. சரீரம் இருக்கிற இடத்துலேருந்து எலவேட் ஆகிடுது. எங்கேயோ ஒரு ககன மண்டலத்துக்கு போகிறாப்புல இருக்கு. அந்த அம்மா பயந்து போயிட்டா பாவம். பிரக்ஞை வந்தவுடனே ஓடி சுவாமிகிட்ட வந்து சுவாமின்னா, அது ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ போகிறதுக்கு முன்னாடி நடுநடுவில் இறங்கி போவாளே அந்த மாதிரி ஸ்டேஷன், இதெல்லாம் தாண்டி போயிடு, வேண்டாம். அடுத்த கட்டத்துக்கு திருவேணிகிரி சுவாமிகள் சொல்கிறார், தேவதைகள் நேர வந்து சித்திகள் தரேன்னு வரம் தரேன்னு சொல்லும், எதிரிட்டு கேட்காதேங்கிறார். அப்படி அம்பாளை தரிசனம் கொடுத்து வரம் தரேன்னாலாம். இவர் சாமி வாங்காதேன்னு சொல்லியிருக்கார். இவர் பேசாமல் கண்டுக்காமல் இருக்கார். திருப்பி அம்பாள் டெஸ்ட் பண்ணுறா. இவர் எப்பேற்பட்டவருங்கிறதுக்கு சொல்ல வர திருவேணிகிரி சுவாமிகள், நீ போறெல்லாம் உன்னை சபிச்சிருவேங்கிறார் அம்பாளை பார்த்து. சுவாமி இருக்காருங்கிற தைரியம். அம்பாள் சிரிச்சுப்பா, சுவாமி தானே அம்பாள் தானே சுவாமி. சொல் 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 என்று மனமும் துள்ளுது. சொல்ல வேண்டாம், அவருக்கு தெரியும். ஆனால் நில் 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 என்று அடக்கம் கொள்ளுது. தபோவனத்தில் மரத்தில் உட்காந்து ஒரு காக்கான்னு கத்துறது. அன்றைக்கே சொன்னேன், கான்னா காவாவா கந்தாவாவான்னு சொல்கிறேன். கான்னா காப்பாத்துன்னு அர்த்தம் தமிழில். இந்த கான்னு கத்துறதே, தாபத்தோடு கத்துறதே, சுவாமி நான் உள்ளேந்து கத்துறேன், என்னை காப்பாத்துங்கோ. கா 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 என்று காகம் கரையுது, அருள் தா 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 என்று தாபமாகுது. லௌகீக வாழ்க்கைங்கிறது நம்ம பணம் இல்லைன்னா மதிக்காது, பணம் இருந்தால் பின்னாடி வையும். ஒரு பொசிஷனில் இல்லைன்னா இவனை தண்டம் அப்படிங்கும். பொசிஷனுக்கு வந்துட்டானா என்ன பண்ணி அங்கே போனானோ அப்படின்பா. நிறைய தர்ம காரியங்கள் பண்ணா, சார் ஏதோ பிளாக் மணி வருது சார் அப்படிமா. என்ன பண்ணாலும் ஜனங்கள் திட்டாமல் வாயை வச்சுன்னு வெறுனே இருக்க மாட்டான். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஒரு சத்காரியம் பண்ணுறவர், நான் சுவாமிக்குன்னு கைங்கரியம் பண்ணுறேன், என்னை வந்து ஊரில் தப்பாக பேசுகிறான்னார். சத்காரியம் பண்ணுறவா எல்லார் தலையெழுத்தும் அதே தான், எனக்கும் அதே தான் தலையெழுத்து. நம்ம உண்மையாக இருக்கோமா நமக்கு தெரியும், சாமிக்கு தெரியுமே தவிர ஊரோட பேச்செல்லாம் நம்ம பார்க்கப்படாது. ஆனால் ஊர் வந்து பேசும். ஆரம்பத்தில் சுவாமி சொல்வார், காஞ்ச மரம் தான் கல்லடி படும்பார். பழுத்த மரத்தில் இருக்கிற பழத்தடிக்கு தான் கல்லால் அடிப்பா. கல்லால் அடித்தான்னா அங்கே பழம் பழுத்திருக்குன்னு அர்த்தம். குருஜி முரளிதர சுவாமிகள் சொல்லுவார், எல்லாரும் நம்மளை பார்த்து பொறாமப்படுறாளா வெய்யறாளா, நம்ம டெவலப் ஆகிருக்கோன்னு அர்த்தம். அது ஒரு யாட்ஸ்டிக் அப்படி பெறவர். அது மாதிரி அப்படி தான் இருக்கும். ஆனால் மனசு வேதனைப்படுறது. சொந்தக்காரளாக இருந்தவள்லாம் அப்படி பேசுகிறாளே. நம்ம ஞான அனுபவத்தை சொல்லியிருக்கோம். வேலை கிடைக்காம இவா கஷ்டப்பட்டது, இவா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இவா 2 பேருக்கும், நாமாஜி குருஜி 2 பேருக்கும் நடந்ததுலாம் நான் சொல்லியிருக்கேன். அப்படி பலவிதமான பிரச்சனைகள் வரும் பொழுது மனசு அப்படியே நொந்து விடுறது. சுவாமியே கதின்னு வந்துட்டோம், அவர் என்னைக்கு அனுகிரகம் பண்ண போறாருன்னு தெரியலையே, மனசு தாபமாக இருக்கே அப்படிங்கிற வேதனையில் தூ 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 இந்த உலகம் தூற்றுது, அதனால் சீ 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 இந்த வாழ்க்கை கசக்குது. எங்கேயும் போறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு நினைச்சா வா 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 என்று வனமழைக்குது, தப்போ வனமழைக்குது, அங்கே போ 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 என்று மனம் விழைக்குது. ஒரு அம்மாக்கு கொடி சுத்தி குழந்தை பிறந்துடுத்து. ஆத்திர இவாளுக்காகாது அவ்வாளுக்காகாதுன்னு சொல்லி ரொம்ப கோச்சுன்னு விட்டான். புக்காத்தில் நீ கிளம்பி போ, பிறந்தாத்துக்கு போன்னு விரட்டி விட்டான். பலகீனமான உடம்பு அந்த குழந்தையும் எடுத்துட்டு பிறந்தாத்துக்கு போனான். அது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் பாவம் பஸ்ஸு பிடிச்சி கஷ்டப்பட்டு போனான். பிறந்தாத்துல அம்மா கஷ்டப்பட்டு உன்னை கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், நீ இங்கே இருந்தேன்னா உன்னை பார்த்துக்க முடியாதம்மா, நீ புக்காத்துக்கே போயிடுன்னா.
இவன் வாசலில் வந்து நின்று ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணான். புக்காத்துலேயும் விரட்டுறா, பிறந்தாத்துலேயும் விரட்டுறா, எங்கே போகிறது, தப்போன்னு போயிடலாமா? கிளம்பி குழந்தையோடு இங்கே வரா. ஒரு சன்னியாசி ஆசிரமம், இங்கே போய் அவரை கஷ்டப்படுத்த போகிறோமேன்னு நினச்சா தாத்தா வாசல்லையே நின்றுட்டுருக்கு. முதல்லையே இங்கே தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற பக்தாளெல்லாம் விட்டு அவளை பார்த்துக்க சொல்லி கவனிச்சுக்க சொல்லி அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி சில நாள் கழித்து அவள் ஆற்றுக்காரருக்கு லெட்டரை போட சொல்லி சாமி கூப்பிட்டு, இப்படி பண்ணப்படாது, மகா பாபம் இது, ஒன்றும் கொடி சுற்றினா ஒரு கடுதலும் வராது, சுவாமி பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவளை சேர்த்து வச்சார். உலகமே ஒதுக்கினாலும் ஒதுக்காத ஒரே இடம் எது? குருநாதர் சன்னிதானம் மட்டும்தான். வா 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 என்று வனமழைக்குது, அங்கே போ 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 என்று மனம் விழைக்குது, ஞானானந்தம் என்றால் நான் பாடுது, நான் என்னும் அகங்காரம் உடனே ஓடுது. சுவாமி நாமாவை சொல்லி சொல்லி கருணையே வடிவமான, எளிமையே வடிவமான, அகங்காரம் எட்டி கூட பார்க்க முடியாத ஒரு சுரூபமான சுவாமியுடைய அந்த தேஜஸையும் அவருடைய குண நலன்களையும் நடிக்கும் போது நமக்கு அகங்காரம் போயிடுறதுங்கிறார். அப்படிதான் இருந்தார் அவர். சுந்தரராமன் மாமா எழுதுறார், ஒரு குஷ்டரோகி வந்திருந்தார், எல்லாரும் ஐயோ வராரே, என்னமோ நமக்கு இதனால தொத்தின்றுமோன்னு பயப்படுறா. அவர் யாரு கேட்டு அவருக்கு மருந்து இருந்து கொடு, ஆகாரம் கொடுன்னு சொல்லாமல் உள்ள போய் பஞ்சும் மருந்து எடுத்துன்னு வந்து தானே தொடச்சு மருந்து போட்டார். கையில் அடிபட்டு ஒரு பக்தர் வந்தார், சாதம் பிசைஞ்சு சுவாமி ஊட்டி விட்டார் அப்படிங்கிற. அதனால அப்படி சுவாமி இருக்கும்போது அந்த சுவாமியை கும்பிடுற நம்ம எப்படி இருக்கணும்? அகங்காரம் எட்டி பார்க்கலாமா நம்மகிட்ட? அவர் எவ்வளோ டவுன் டு எர்த் அப்படி இருந்தார் சுவாமி, எவ்வளவு அன்பா இருந்தார். எல்லார்ட்டையும் ஒரு பாகுபாடு, ஜாதி மதம் இனம் மொழி எந்த பாகுபாடும் இல்லை, எல்லாரையும் அரவணைச்சு அத்தனை பேருக்கும் கருணையை கொட்டினாரே. அவருடைய ஞான வைராக்கியமோ அவரோட தபஸோ அவருடைய மகிமைகள்லாம் புரிஞ்சுக்கிற அறிவு நமக்கு இல்லை, அன்பு புரியும். அன்பு தான் அவரோட வலை, சுவாமியோட வலை அதுதான். ஞானானந்தம் என்றால் நான் பாடுது, நான் என்னும் அகங்காரம் உடனே ஓடுது. திருச்சி கிட்டக்க ஒரு ஊரு, அந்த ஊர்ல தீபான்னு ஒரு பொண்ணு, தகப்பனார் காலமாயிட்டார். கிராமத்து பெண்மணி, அப்பாவியான அம்மா, 3 சகோதராள். பெரியவன் வந்து அப்பாவோட பொறுப்பு எடுத்துட்டான் குடும்பத்தில். ஒன்றும் காசு பணமெல்லாம் இல்லை, ரொம்ப சிரமப்படுற நிலைமை தான். கஷ்டப்பட்டு குருநாதரோட கருணையால் தங்கி கல்யாணம் பண்ணிட்டான். நல்ல இடமா பார்த்து பண்ணினான். ப்ரெக்னென்ட் ஆகி அவளை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணும்போது வாட்டர் இது லெவல் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் அப்புறம் வேற ஒரு சேலத்தில் போய் பெரிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆகி, அப்புறம் சுவாமி கிருப்பையால் நமக்கெல்லாம் சுவாமி பக்தாளுக்கு தெரிஞ்சதுன்னு சுவாமி விபூதி, சுவாமி தீர்த்தம், சுவாமி நாமா தான் மருந்து. பாக்கி டாக்டர் கொடுக்குறதுலாம் அவரோட இஷ்டம், நம்ம மருந்து இதுதான். அன்னைக்கு 10 பேரோ 12 பேரோ டெலிவரிக்கு வந்திருக்கிறவா, அவளுக்கெல்லாம் ஒருத்தராக போயிட்டு வந்துட்டுருக்கு. இவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில் இருக்குங்கிறதுனால சிசேரியன் பண்ணுற மாதிரி இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்குது. பண்ணிட்டாலும் பரவாயில்ல, டிலே ஆகின்னு இருக்கே, ரொம்ப சிரமப்படுறாளேன்னு சகோதராலாம் அம்மாலாம் நினைக்கிறா. டாக்டர் இல்லை சுகப்பிரசவம் பண்ணணும்னு நினைக்கிறா. அப்படி நல்ல டாக்டர்கள்லாம் இருக்கா போல் இருக்கு உலகத்தில். வெயிட் பண்ணலாங்கிறா. நேரம் ஆகிண்டே போகிறது, ரொம்ப தவிக்கிற நிலை. அப்போது அவள் அண்ணா சொல்கிறான், தாத்தாவையே நினச்சிக்கோ, அவர் நாமாவை சொல்லு, உனக்கு நல்லது நடக்கும், கவலைப்படாதே, தாத்தா விபூதி விட்டு விடுறேன், தாத்தாவை நினச்சிக்கோங்கிறான். அப்புறம் இவெல்லாம் வெளியில் வந்துட்டா, வார்டு கூட்டின்னு போயிட்டா. குழந்தை பிறந்துடுத்து. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வார்டுக்குள்ளே வந்து தரிசனம் கொடுத்துருக்கார். கொடுத்து, உனக்கு நீ குருவாரம் இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம், பிள்ளை குழந்தை பிறக்க போகிறது,
அப்படின்னு சொல்லி, நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு பார்த்துருக்கு. ஒரு ரொம்ப முன்னாடி இல்லை, இதெல்லாம் ஒரு 17-18 வருஷம் முன்னாடி நடந்த சமாச்சாரம். கண்ணில் தண்ணி வருது அவளுக்கு. அப்புறமா சிரமப்பட்டு அவள் அம்மாட்ட தகவல் தெரிவித்து, அப்புறம் அவள் அண்ணாக்கு தகவல் தெரிஞ்சுது. குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயங்களையும் சுவாமியோடைய அந்த டிவைன் ஹேண்டை பார்க்குற குடும்பங்கிறதுனால நிச்சயமாக சுவாமி கிருப்பதான்ங்கிறத அவள் அவ்வளவு ஊர்ஜிதமாக எடுத்துண்டா. இவன் தங்க தான் அந்த பொண்ணும், இவன் தான் அண்ணா. அப்படி பகவான் சரணாகதி பண்ணிட்டா அவர் காப்பாற்றுறார். கஷ்டங்கள் எதுக்கு வருது? நான் பண்ணிடுவேங்கிற அந்த சேலஞ்சிங் ஈகோ இருக்கு இல்லையா, அதை தட்டுறதுக்கு தான் கஷ்டம் வருது. இந்த சுவாமி நாமாவை சொன்ன அகங்காரம் போயிடுறது, வந்து நின்று அனுகிரகம் பண்றார். நான் என்னும் அகங்காரம் உடனே ஓடுது, சாது சத்யானந்தம் என்றால் சாந்தம் பிறக்குது. இந்த சத்யானந்தம்னா யாருன்னு நான் நாமாஜியை கேட்டேன். திருவேணிகிரி சுவாமிகளோட சாக்த தீக்ஷா நாமம். அது சக்தி தீட்சை எடுத்துக்கிறவாளுக்கு தனியாக இன்னொரு நாமம் இருக்கும், சத்யானந்தான்னு அவருக்கு நாமமா. அவர் தான் குருஜி ஹரிதாஸ் சுவாமிகளுக்கு ஸ்ரீவித்யா தீட்சை எடுத்து வச்சார். சுவாமி அவருக்கு இவ்வளவு ஏங்கி அழுதார் இல்லையா, அவருக்கு அவர் மூலமாக ஸ்ரீவித்யா மந்திரம் கொடுக்க வச்சார். அதில் சம்பிரதாயம் என்னன்னா, கணபதி எடுத்து வைப்பா, அப்புறம் படிப்படியாக பாலை அப்படியெல்லாம் இருக்கு. சுவாமி அவரை கூப்பிட்டு ஸ்ரீவித்யாவில் என்ன உண்டோ அத்தனையும் இவருக்கு ஒரே நாள் உபதேசம் பண்ணி கொண்டாராம். இது மாதிரி ருட்டீனே கிடையாது. அவர் தவிக்கிறார், இவ்வளோ மந்திரத்தை இந்த பையன் தாங்குவானான்னு தெரியலையே, சுவாமி இப்படி சொல்கிறாரேன்னா. சுவாமி பார்த்துக்கும், சொல்லிடுவோம், உள்ளே இருந்து சுவாமி வாங்கிக்கும்னுட்டார். அப்படி அவர் உபதேசம் பண்ணி திருமல்லவாயில் வைஷ்ணவி கோவிலில் உட்காந்து சாதனை பண்ணி சுவாமியும் அம்பாளும் ஒன்றுங்கிற உணர்ந்து அந்த கிருப்பை கிடச்சிது. இன்றைக்கி தபோவனத்தை நம்ம ஆகாரம் பண்ணுற இடத்துல பார்த்தா ஊஞ்சல் மேலே புவனேஸ்வரி ரூபத்தில் சுவாமி இருப்பார். இதெல்லாம் ஹரிதாஸ் சுவாமிகள் பண்ணினது தான். அம்பாள் குருமண்டல ரூபிணி, சத்யஞானானந்த ரூபிணின்னு அனுபவத்தில் ஆனத்தினால, அதனால இந்த ஸ்ரீவித்யா குருவோட நாமத்தை இங்கே வைக்கிறார். சாது சத்யானந்தம் என்றால் சாந்தம் பிறக்குது, போதும் 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 இந்த புவனம் மறக்குது. தாத்தீத்தம் என்று தாளம் ஓடுது, தத்துவமசி என்றால் அநாகதம் பாடுது. எதை பார்த்தாலும் அவருக்கு பாவம் வந்ததுனால அவர் கதையில் சொல்வார். அவர் உபன்யாசம் கேட்டவா கேட்டிருக்கலாம், நந்தி பகவான்கிட்ட தாளம் வந்தது, அதனால தா தி தொம் நம் அந்த ஆரம்ப மிருதங்க தாளம். சிவபெருமானை பார்த்து நந்தி பகவான் வந்து கேட்குறாராம், தா அப்படின்னாராம். என்னது கேட்குற? ஜோதி ஸ்வரூபம் வேணும், தீ அப்படின்னாராம். எங்கே இருக்குன்னாராம்? தொம் உங்கள்கிட்ட இருக்குன்னாராம். யாருக்கு தர? நம் அப்படின்னாராம். அவரோட கற்பனை இதெல்லாம். அப்படி தா தீ தொம் நம்னு நந்தி பகவான் வந்து சிவபெருமான் கிட்ட உன்னோட ஜோதி ரூபத்தை எனக்கு கொடுன்னு கேட்டார்னு சொல்லுவேன். அப்படி ஒரு வாத்தியம் வாசிச்சாலும் அதில் ஒரு தத்துவார்த்தம் புரியுறது. தபோவனத்தில் எது நடந்தாலும், ஒரு காக்கா கத்தினாலும், ஒரு வாத்தியம் வாசிச்சாலும், ஒரு மணி அடித்தாலும் ஒன்னொன்னும் தெய்வீகமாக தோன்றது. அந்த மனோநிலை உள்ளுக்குள்ளே தத்துவமசிங்கிறது அநாகதமாக பிரயத்தனம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே அப்படியே ஓடின்னு இருக்கு. இது அவ்வளவு அனுபவத்தையும் கொடுத்தவர் யாரு? அன்பே சிவம்னு சொல்றா. நான் சிவபெருமான கைலாசத்துக்கு போய் பார்த்ததில்லை. அந்த அன்புங்கிறது ஒரு வடிவம் எடுத்து இங்கே இருக்குங்கிறார். அன்பே தெய்வம் என்றால் எங்கிருக்குது, ஹரிதாசன் பண்ணியும் ஞானானந்தமாயிருக்கு. அதுவே ஓம் 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 என்றொலிக்குது. ஆமாமா அது நீ என்றுரைக்குது. நாளைக்கு பூர்த்தி ஆறுது. ஞானமணி மாலையை பூர்த்தி பண்ண முடியாது. அது எத்தனை தரம் சொல்ல வைக்க போகிறாரோ, எப்படி சொல்ல வைக்க போகிறாரோ சுவாமி, அது அவரோட இஷ்டம். இது பூரா பக்தி ரசம் ததும்புற ஒரு அனுபவ கிரந்தம். அதனால் அது எப்படி அவர் அனுபவிக்க வைக்கிறாரோ, அடுத்த வருஷம் பண்ணுறாரோ அது அவருக்கு தெரியும். நாளைக்கு என்ன கொடுக்குறாரோ அதை வச்சு நாளைக்கு சத் சங்கம் நடக்கும். நங்கநல்லூரில் கணேஷ் மண்டலியில் ஜூலை 2லேருந்து 5 நம்மளுடைய வருஷாந்திர பஜனை மேளா இருக்குது. பத்திரிகை வாசலில் தருவா, எல்லாரும் அவசியம் வந்து கலந்துக்கணும்.
சுவாமியுடைய எல்லா படை வீடுகளுக்கும் தபோவனத்தேர்ந்து ஆரம்பித்து தபோவனம், சித்தலிங்க மடம், ஆட்டையாம்பட்டி, கள்ளக்குடி, அனுக்கூர், ஸ்ரீமுஷ்ணத்தில் சுவாமி இருந்திருக்கார். அங்கே இன்னும் சன்னிதானம் வரல, வரணும். சுவாமி நிறைய இடங்கள் இருந்திருக்கார், பிரசித்தமாக தெரிஞ்ச இடங்கள் இதெல்லாம். சூலூரில் இருந்திருக்கார், தென்னாங்கூர், கோவிந்தபுரம், அப்படி எல்லா இடத்தையும் சுவாமிக்கு சன்னிதானம். சென்னையில் ஞானானந்த மண்டலியே இருக்குது, சடையப்பம்பள்ளி தெருவில். என்ன ஒருத்தர் கேட்டார், குருநாதர் சன்னிதானம் சென்னையில் இருக்கா? இருக்குது அப்படின்னு. சடையப்பன் ஸ்ட்ரீட்டில் மந்தவழியில் இருக்குது. குருவார பஜனை நடக்கிறது, தபோவன ஸ்தோத்திரங்கள் நடக்கிறது. சுவாமி துணியில் பதிஞ்ச பாதமும் சுவாமியுடைய பாதுகையும் இருக்குது. சுவாமியே ஆரம்பித்த மண்டலி, அதோட மகிமை தான். அதனால் சென்னையில் இருக்கிறவாள்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். பாக்கி எல்லா சன்னிதானங்களுக்கும் போகணும்னு கேட்டுண்டு அவசியமாக கோவிந்தபுரத்துக்கு வாங்கோ. பௌர்ணமி விசேஷமாக சத்சங்கம் நடக்கிறது, அங்கே வந்து எல்லாரும் கலந்துக்கலாம். இந்த பஜனை மேளா கணேஷ் மண்டலி அதுக்கும் வாங்கோ. 5ஆம் தேதி மேளா முடிஞ்சவுடனே 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரலும் சிவன் சாரோட யோக சபையில் புரந்தரதாசர சரித்திரம் உபன்யாசம் இருக்குது. ஒரு 5 நாளைக்கு இருக்குது, 6 நாளைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி அசோக் நகரில் சுந்தர்ராமன் ஒரு பக்தர் வாத்தில் குருநாதர் பாதுகா பூஜை இருக்குது. இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்க விரும்புகிறவா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன்னா, வாசலில் கவுண்டரில் கொடுத்தேன்னா உங்களை என்னுடைய குருவிட்டல் குரூப்னு ஒரு சத்சங்க குரூப் வச்சுருக்கேன். இல்லை இந்த குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஃப்ரைடே இந்த மெசேஜ்லாம் வராது. நான் மட்டும்தான் சத்சங்க மெசேஜ் மட்டும்தான் அனுப்புவேன். அதில் எந்த ஊரில் நம்ம சத்சங்கம் நடக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிரவச்சனங்களை பற்றின வீடியோஸ் எல்லாம் அதில் வரும், பஜனை விஷயங்கள்லாம் வரும். தெரிஞ்சுன்னு விருப்பம் இருக்கோ அது வந்து கலந்துக்கலாம். குருநாதருடைய சேவை, குருநாதரோட தியானம், இதுவே நம்ம வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்கிறதுக்கும் மோட்சத்துக்கும் போருங்கிறது தான் மகான்களுடைய அனுகிரகம். நமக்கு எல்லாருக்கும் சுவாமி அனுகிரகம் கிடைக்கட்டும். நாளைக்கு சத் சங்கம் பூர்த்தி பண்ணுறோம். ஞானானந்தா நமோஸ்துதே, ஞான பண்டிதா நமோஸ்துதே, ஞான சத்குரு நமோஸ்துதே, ஞானானந்தா நமோஸ்துதே, அத்புத சரிதா நமோஸ்துதே, ஆனந்த ரூபா நமோஸ்துதே, இன்ப பொருளே நமோஸ்துதே, ஈசன்னியே நமோஸ்துதே, உம்பர்கள் தருவே நமோஸ்துதே, ஊமை கருள் செய்யவா நமோஸ்துதே, எங்கள் தெய்வமே நமோஸ்துதே, ஏழை கெளியாய் நமோஸ்துதே, ஐக்கர பிரியனே நமோஸ்துதே, ஐயம் தீர்ப்பாய் நமோஸ்துதே, ஒப்பிலா மணியே நமோஸ்துதே, ஓங்கார பொருளே நமோஸ்துதே, ஔஷதம் நீயே நமோஸ்துதே, அனைத்தும் நீயே நமோஸ்துதே, ஞான சத்குரு நமோஸ்துதே, ஞானானந்தா. எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும். எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கிரீசன் அருளல் வேண்டும். மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணான்னபம் மதுரா பாஷிணம் சாந்தம் சர்வபூததயா பரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே. ஓம் ஞானானந்தம் 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 ஞானானந்தம். சத்குரு ஞானானந்த பகவானிக்கு ஜெய். சமஸ்த சாது மண்டலக்கு ஜெய். பிரம்மைவ சத்யம் ஓம் சர்வத் தத்சத். ஹரிநாம ஸ்மரணம் ஹரி. அமர 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 அமர